அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் சார்பாக நடத்தக்கூடிய இந்திய எக்ஸ் வலைதளத்தின் மூலமாக நடத்தக்கூடிய இணையதள பயிலரங்கில் இந்திய தலைப்பாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய அவசியம் என்னங்கிற தலைப்புல இன்னைக்கு விவாதிக்க இருக்கிறோம். இந்த தலைப்பு தலைப்பு வந்து இதற்கு முன்னாலே நமது ராகுல் காந்தி அவர்கள் நமது தேர்தல் தேர்தல் பரப்புரையின் போதே நாம் இதை வாக்குறுதியாக கொடுத்திருந்தோம். நமது காங்கிரஸ் பேர் இயக்கம் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்கிறத நம்ம உறுதியளித்திருந்தோம். நமது ராகுல் காந்தி அவர்கள் இந்த தேர்தல் முடிந்த பிறகும் பல இடங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், ஜாதிவாரி கணக்கெடுப்பினுடைய முக்கியத்துவங்களை எதற்காக நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு இதையும் ரொம்ப வலியுறுத்தி வந்தார்கள். அதன் அடிப்படையில நமது ராஜீவ் காந்தி அவர்களுடைய அவர்களுடைய அடிக்கடி வற்புறுத்துவதன் காரணமாகவும் காங்கிரசினுடைய அடிக்கடி காங்கிரஸ் சார்பாக அதனுடைய நெருக்குதல் காரணமாகவும் இன்று மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் நமது அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்று அவர்களுடைய அறிக்கையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவித்ததற்காக நான் வரவேற்கிறேன். ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எப்பொழுது நடத்தப்படும் ஒரு எப்போது நடத்தப்படும்ங்கிறத குறிப்பிடப்படவில்லைங்கிறத நமது தலைவர் அவர்கள் சுட்டிக்காட்டி இன்னைக்கு அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி பார்க்கும் பொழுது இந்த அரசு பிஜேபி அரசை பொறுத்தவரையில் எல்லா விஷயங்களையுமே நம்ம செய்து விடுவதாக ஒரு இதை தெரிவித்துவிட்டு அதற்கான எப்பொழுது செய்வோம் எப்பொழுது செய்து முடிப்போங்கிறத சொல்ல மாட்டாங்க. இதே போலதான் நமது பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33% இடஒதுக்கீடு அளிக்கப்படும்ங்கிறத அவர்கள் ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள். அதற்கும் அவர்கள் என்ன இதை பண்ணாங்கன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திய பிறகு அது அமல்படுத்தப்படும்ங்கிறத சொன்னாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்பொழுது நடத்தப்படும்ங்கிறத அவர்கள் குறிப்பிட்ட டேட்டுக்குள்ள நடக்கும், இந்த நேரத்துல நடக்கும்ங்கிறத அவர்கள் சொல்லல. இது ஒரு கண் துடைப்பாகத்தான் இவர்களுடைய அறிக்கைகள், அவர்களுடைய அறிவிப்புகள், அவர்களுடைய அரசு செய்யக்கூடிய மத்திய அரசினுடைய அமைச்சரவை வெளியிடக்கூடிய முடிவுகள் எல்லாமே ஒரு கண்துடைப்பு நாடகமாக தான் தெரிகிறது. இது சார்பாகத்தான் இன்று நமது அன்பு சகோதரி ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவி அன்பு சகோதரி சுபத்ரா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இதை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். நமது சகோதரி உங்களுடைய கருத்துக்களை எடுத்துரைங்க. நன்றி திரு ஆண்டோ அவர்கள். நீங்க சரியா சொன்னீங்க. தலைவர் ராகுல் காந்தியுடைய ஒரு கம்பல்ஷன், அதாவது திரும்ப திரும்ப தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தது அப்படிங்கிறது இதுக்கு ஒரு முக்கியமான ரீசனா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னா, இது பிஜேபி அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லாத்துக்கும் நல்லதுல செஞ்சிருவாங்க அப்படிங்கிறது இல்லை. அந்த நம்பிக்கை யாருக்குமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா நம்ம எதுக்கு மகிழ்ச்சி அடைகிறோம், எதுக்கு இன்னைக்கு நம்ம விக்டரியா நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னா, அவங்க இதுக்கு எதிராக பேசிட்டு இருந்தாங்க. நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு நம்ம சொல்லும் போது அவங்க நீங்க ஜாதியா எங்களை பிரிக்க நீங்க முயற்சி செய்றீங்க, நீங்க தேச விரோதிகள், எங்க ஒற்றுமையை குலைக்கிறீங்க அப்படின்னு என்னென்னவோ டிசைனா பேசிட்டு இருந்தாங்க. இப்போ பீகார்ல எல்லாம் தேர்தல் வரது இருக்கக்கூடிய சமயத்துல பீகார்ல ஏற்கனவே சாதிவாரி கணக்கெடுப்பு ஓரளவுக்கு அவங்க அந்த லோக்கல் கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. அண்ட் பல மாநிலங்கள்ல எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தெலுங்கானால எடுத்திருக்காங்க, அடுத்து கர்நாடகால எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கான ஒரு ப்ரெஷர் மக்கள் கிட்ட இருக்கு. மக்கள் இது சரியான டிமாண்டுன்னு நினைக்கிறாங்க, இது மக்களுக்கு நியாயம் தரும்னு மக்கள் நம்புறாங்க. அப்படிங்கிறதுனால இவங்க வேற வழி இல்லாம இத தான் கொண்டு வந்த மாதிரியும் தானும் நடத்துறதுக்கு இதுவா இருக்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல நம்ம என்ன ஸ்டாண்ட்ல எடுத்திருக்கோமோ, ஏன் சொல்றோமோ, எதுக்கு சொல்றோமோ, அது மக்கள் கிட்ட பிரபலியம் அடைஞ்சு மக்கள் அதை ஏத்துக்கிட்டு அது சரியான விஷயத்த நம்ம சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ரிகக்னிஷன் தான் இது. அங்கீகாரம் தான் இது. காங்கிரஸ் சரியா சிந்திக்குது, சரியா விஷயத்த சொல்லுது, அதை மக்கள் ஏத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அங்கீகாரமா தான் இன்றைய நிகழ்வை நம்ம பார்க்கணும். மற்றபடி இவர்கள் இதுக்கான தீர்வை கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறே கிடையாது. ஏன்னா வரலாறு முழுவதும் சாதியை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கக்கூடியவங்க, சாதியை பெற்று வளர்த்து ஆளாக்கி
அதை சாதி எனும் அரக்கனை வந்து எல்லா பக்கமும் உலவ விட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை கொண்டவர்கள் தான் இந்த ஆர்எஸ்எஸ், பிஜேபி இவங்க எல்லாமே. அது நமக்கு தெரிஞ்சதுதான். நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். லைக் வந்து ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது வந்து வெறும் ஒரு சாதி கட்சி. இப்ப இங்க சின்ன சின்ன சாதி கட்சிகள் இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டுல ஏனோ அந்த சாதி கட்சியை யாரும் ஒரு சாதி கட்சி அப்படின்னு தான் பொதுஜனமா பார்ப்பாமே ஒழிய அது பெரிய ஒரு மரியாதைலாம் அதுக்கு கிடையாது. சாதி கட்சிங்கிறது வந்து ஒரு இழிவா பார்க்கக்கூடிய சூழல் தான் இங்க வந்து பொது புத்தியில வந்து உண்டு. அது போல வந்து ஆர்எஸ்எஸ், பிஜேபி அப்படிங்கிறது ஒரு சாதி கட்சி அது ஆக்சுவலா. எதனாலன்னு சொன்னா, இப்போ திரு ரஜினிகாந்த் அவர்கள் நம்மளுடைய ஆர்ஜிபிஆர்எஸ் உடைய சீஃப் கம்யூனிகேஷன் ஹெட். அவங்க நமக்கு சமீபத்துல ஒரு ட்ரைனிங்க்கு வந்திருந்தப்போ அவங்க பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயம். இப்போ காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா கடந்த 140 வருடத்துல காங்கிரஸ்ல வந்து ஒரு 50-60 தலைவர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க. சோ அந்த தலைவர்கள் வந்து பல்வேறு சாதி, பல்வேறு மதம், பல்வேறு பாலினம், பல மாநிலங்கள், இந்த மாதிரி பல வர்க்கம், இது எல்லாத்துலயும் சேர்ந்து பல மொழி பேசக்கூடியவங்க, இப்படி எல்லாத்தையும் சேர்ந்தவர்கள் வந்து நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்திருக்கிறாங்க பல காலகட்டத்துல. ஆனா ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து இந்த 1925ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ 2025ல வந்து 100 வருடத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணுது. அந்த அமைப்பு இந்த 100 வருடத்துல எத்தனை தலைவர்கள் அதுக்கு இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னு சொன்னா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து அது தெரியாது பெருசா. ஆர்எஸ்எஸ் ஓட தலைவர் அது அது எப்படி அவங்க செயல்பாடு அப்படிங்கிறது பெருசா தெரியாது. பட் அதை ஆழமா பார்த்தோம்னு சொன்னா ரொம்ப பெரிய என்னன்னு சொன்னா இந்த 100 வருஷமா அதுக்கு இருந்தக்கூடிய மொத்த தலைவர்கள் பாத்தீங்கன்னா வெறும் 6 பேரு. அந்த 6 பேர்ல அத்தனை பேரும் உயர் சாதி சேர்ந்தவர்கள். ஒரே ஒருத்தர் மட்டும்தான் வந்து உயர் சாதியில பிராமணர் அல்லாதவர். அவர் வந்து அவரை தவிர மற்ற 5 பேருமே பிராமணர்கள் மட்டும் இல்ல, அதுல ஒரே ஒரு உட்பிரிவை சேர்ந்தவர்கள், ஒரே ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர்கள். சோ அப்போ அது எவ்வளவு ஒரு குறுகிய ஒரு கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லி பாருங்க. அவர்கள் மட்டும்தான் அதுக்கு வந்து தலைவரா வர முடிஞ்சிருக்கு. அந்த இன்னொருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் வந்து வெறும் 1.5 வருஷம் தான் அவரால வந்து தலைவரா இருக்க முடியுது. 100 வருஷத்துல வெறும் 1.5 வருஷம் தான் அவரால தலைவரா இருக்க முடியுது. அதுக்குள்ள அவரை தூக்கிட்டாங்க, மாத்திட்டாங்க. சோ அவங்களால வந்து அவரை கூட வந்து 1.5 வருஷத்துக்கு மேல வச்சு பார்க்க முடியல, சகிச்சுக்க முடியல, ஏத்துக்க முடியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு அலர்ஜிக்கான பீப்புளா இருக்காங்க. தன்னை தவிர அந்த ஒரு குறுகிய சாதி வட்டத்தை தவிர மற்ற எல்லாரையுமே வந்து ஒரு அந்நியராக பார்க்கக்கூடிய ஒரு வெறுப்புடன், ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பார்வையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு. இந்த அமைப்புல வந்து இப்போ பாத்தீங்கன்னா நம்முடைய காங்கிரஸ் கட்சியில பெண்கள் வந்து ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரா இருந்திருக்கிறாங்க. இந்த 140 வருஷத்துல 4 பெண்கள் வந்து தலைவரா இருந்திருக்கிறாங்க. 1, 2 வருஷம் எல்லாம் கிடையாது. பல 10 வருடங்கள் வந்து பெண்கள் வந்து தலைமையா இருந்திருக்கிறாங்க. சோ நம்ம அப்படி இருக்கிறோம். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்ல பெண்கள் வந்து தலைவரா இருக்கிறத விடுங்க, ஏதோ ஒரு ஏரியா பொறுப்பாளரா இருக்கிறத விடுங்க, ஒரு உறுப்பினரா கூட இருக்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் ஆர்எஸ்எஸ்ல வந்து ஒரு பெண் வந்து உறுப்பினரா கூட இருக்க முடியாது. சோ அவங்க பிஜேபியில அது பெண்கள் வரணும்னு சொன்னா அதுக்குன்னு தனியா ஏதோ ஒரு விங்க வச்சுக்கிட்டு அங்கதான் அவங்க சுத்தி வந்துக்கலாமே ஒழிய அந்த மெயின் ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்புல வந்து பெண்களுக்கு வந்து இடமே கிடையாது. சோ இவ்வளவு ஒரு சாதி கட்சியாக இருக்கக்கூடிய இவர்கள் எப்படி வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எல்லா சாதிக்கும் இவங்க எப்படி நியாயம் செய்வாங்க? அது வந்து சட்டியில இருந்தா தானே ஆப்பையில வரும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த ஒரு குணமோ, தன்மையோ, அதற்கான ஒரு விருப்பம் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்போ ஏதாவது அவங்களுக்கு இருந்தா தானே அடுத்தது வந்து அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இது வந்து வழக்கம் போல எப்படி நாங்க வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு குடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டண்ட் அடிச்சாங்கல்ல சில மாதங்கள் முன்னாடி. சோ அது எப்ப வரும்? அது வரும். வரும் ஆனா வராது அப்படிங்கிற மாதிரி. சோ இப்ப இதுவுமே எப்ப வரும்? இந்த இப்பவே எடுத்துருவோமா, நாளைக்கு எடுத்துருவோமா சர்வே? இப்போ வந்து சென்சஸ் வந்து 2021ல டியூ. அதை எடுக்கல, உள்ளதையே எடுக்கல, உள்ள சென்சஸே எடுக்கல. இதுல இதையும் சேர்த்து எடுக்க போறாங்களாம். அது என்னைக்கு எடுப்பாங்க? சரி இதான் முடிவு பண்ணிட்டீங்களே எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுங்களேன், நாளைக்கு தொடங்குங்களேன். இல்ல நல்ல நாள் நேரம் எல்லாம் பார்த்து தானே நீங்க பண்ணுவீங்க. அப்படியாட்டு வந்து ஒரு 10, 20 நாள்ல நல்ல நாள் வருதா அப்படின்னு பார்த்துட்டு அப்படியாவது நீங்க தொடங்கலாமே. சோ அது
என்ன ஏது ஒன்னும் தெரியாது. சோ பேருக்கு வந்து தலைவர் ராகுல் காந்தியோட ஒரு ஸ்பீச் வந்து இன்னைக்கு வைரலா எல்லா பக்கம் பகிர்ந்துட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல நீங்க என்னன்னா சொல்லுங்க, என்னன்னா பண்ணுங்க. இந்த இடத்துல நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நிகழ்த்தியே தீர்வோம். இந்த பார்லிமெண்ட்ல நாங்க அதை நிறைவேற்றியே தீர்வோம் அப்படின்னு சொல்லி தலைவர் ராகுல் காந்தி வந்து ரொம்ப உறுதியா சொல்லியிருந்தாங்க. சோ இது எப்படின்னா வந்துரும். அது வரும்போது அந்த கிரெடிட் வந்து நாங்க அப்பவே பண்ணிட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லணும்னு விரும்புனாங்களா? அல்லது வந்து இவங்களுக்கு வரக்கூடிய எலெக்ஷன்ஸ்க்கு வழக்கம் போல இவங்க வந்து எலெக்ஷனை தவிர இவங்க கண்ணுக்குள்ள வந்து எப்பவுமே எதுவுமே தெரியாது. இந்த அர்ஜுனனோட கண்ணுல வந்து அந்த மீனோட கண்ணு மட்டும் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி பிஜேபி, ஆர்எஸ்எஸ்க்கு வந்து அடுத்த எலக்ஷன தவிர இவங்களுக்கு என்னைக்குமே எதுவுமே வந்து கண்ணுக்கு தெரிஞ்சது கிடையாது. சோ அதுபோல அந்த மாரி எலக்ஷன் ஸ்டண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்கா நமக்கு தலைப்பு அப்படின்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதோடைய அவசியம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேரு இது என்னன்ட்டு புரிஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னா, ஒரு சாதியிலயும் எத்தனை பேரு அப்படின்னு தலையை எண்ணி சொல்லுவாங்களாட்டிருக்கு. அதுதான் வந்து கணக்கெடுப்பு போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புரிதல் அப்படி இருக்குது. சோ நடுவுல வந்து அது பொலிட்டிக்கலா வந்து ஈவன் காங்கிரஸ்ல கூட அந்த ஒரு பார்வை இருந்துச்சு. லைக் ஏன் வந்து நம்ம எஸ்சி, எஸ்டிக்கு மட்டும் வந்து டீட்டெயில்டா எடுத்தோம். 1951க்கு பிறகு வந்து நம்ம எல்லா சாதிக்கும் நம்ம வந்து ஏன் எடுக்கல அப்படின்னு சொன்னா கூட அதுல ஒரு பார்வை என்னன்னா, இந்த சாதியில இவ்வளவு தலைங்க, இந்த சாதியில இவ்வளவு ஒரு தலைங்க அப்படிங்கறத நம்ம பப்ளிக் டேட்டா ரிலீஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னா, அவங்களுக்குள்ள ஏன் நான் பெரிய சாதி தெரியுமா, நீ சின்ன சாதி தெரியுமா, நாங்க எத்தனை பேர் தெரியுமா, நாங்க வந்து உன்னை என்ன பண்ணுவோம் தெரியுமா அப்படிங்கிறது. இது வந்து இந்த பார்வையை வந்து நம்ம புறக்கணிக்கவும் முடியாது. இது உண்மையிலே இருக்குதான்னு கேட்ட கட்டாயம் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா சில மாவட்டங்கள்ல வந்து எஸ்சி, எஸ்டி சமூகம் உடைய எண்ணிக்கை வந்து மிக அதிகமா இருக்கும். சில இடத்துல வந்து ரொம்ப குறைவா இருக்கும். அதுக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட சாதி வந்து அதிகமா இருக்கும், குறைவா இருக்கும். இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே வந்து அந்த அந்த ஒரு நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து பெருசு சின்னதா வந்து இருந்துட்டே இருக்கு. சில சாதிகள் பாத்தீங்கன்னா இப்ப குதிரை ஷானார் அந்த மாதிரி சாதிகள் எல்லாம் பார்த்தோன்னா எங்க இருக்குன்னே தெரியும். ரொம்ப குறைவான ஒரு எண்ணிக்கையில அவங்க வந்து இருக்காங்க. அம் இப்போ நம்ம ஆர்ஜிபிஆர்எஸ்ல ஜென்சி இருக்காங்க. அவங்க ஒரு பர்ட்டிகுலர் குரூப்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் டேனியல் கூட அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய எம்பி சார் கூட திருநெல்வேலி எம்பி சார் கூட அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க வந்து ஒரு பர்ட்டிகுலர் எஸ்டி சமூகம். அவங்களுக்கு அந்த சாதி சான்றிதழ் கிடைக்காம கிட்டத்தட்ட 20 வருஷமா அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க எல்லாம் மொத்தமா தமிழ்நாடு ஃபுல்லாவே ஒரு 20,000 to 40,000 பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ சில சாதி ரொம்ப குறைவா இருக்கும். சில சாதி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 லட்சம் இருக்கக்கூடிய சாதி கூட இங்க வந்து இருக்கு. அப்போ வந்து அந்த மாதிரி வந்து ஓபிசி சமூகத்துல இதுவும் நம்ம டீடைல்டா போட்டோம்னா அப்படி பிரிச்சு மக்கள் போயிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் கூட இருக்குது இருந்தது. இப்ப கூட அந்த ஒரு எலமெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டா அந்த எலமெண்ட் நிச்சயமா இருக்கு. அதை விட வந்து இந்த கணக்கெடுப்பை எடுத்து அதன் மூலமா நம்ம என்னென்ன நல்லது செய்ய முடியும் அப்படிங்கிற வாய்ப்பு ரொம்ப பெருசா இருக்கு. அதனால தலைவர் ராகுல் எந்த அளவுக்கு வந்து கல்வி இருக்குது, எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு வந்து கிடைத்திருக்குது, அவருக்கு வீடு இருக்கா இல்லையா, நிலம் இருக்குதா இல்லையா, அவருக்கு வந்து வருமானத்துக்கு என்ன பண்றாரு, எவ்வளவு வருமானம் வந்து அவருக்கு வருது, அவருடைய சமூக மரியாதை அந்தஸ்து அப்படிங்கிறது எந்த அளவு இருக்குது, அவருக்கு இந்த மாதிரி அவருடைய சோசியல் ஸ்டேட்டஸ், அவருடைய பொருளாதார நிலை, அவருடைய கல்வி நிலை, அவர் அதிகாரத்தில் எந்த இடத்தில் இருக்கிறார், ஏதோ ஒரு அதிகாரமான ஒரு பொசிஷன்ல அந்த இடத்துல ஒரு கமாண்டிங் பொசிஷன்ல எதுலயாச்சும் அவங்க வந்து இருக்கிறாங்களா இல்லையா, இது போன்ற எல்லாத்தையும் சேர்த்து அதுல வந்து ரிலேட் பண்ணி பாக்குறது. சோ அப்போ ஒரு பர்டிகுலர் காஸ்ட் வந்து எந்த அளவுக்கு இந்த சாதி ஒடுக்குமுறைகளால பாதிக்கப்பட்டு இப்போ எந்த ஸ்டேட்டஸ்ல அவங்க இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் என்ன சப்போர்ட் வேணும், அவங்களுக்கு பர்டிகுலரா எஜுகேஷனை வந்து நம்ம பூஸ்ட் பண்ணணுமா, அவங்களுக்கு வந்து வீடு கொடுக்கணுமா, அவங்களுக்கு வந்து நிலம் கொடுக்கணுமா, அவங்களுக்கு சமூக அந்தஸ்து மரியாதை வந்து கிடைக்க செய்யணுமா, நியூட்ரிஷன்ல ப்ராப்ளம் இருக்கா, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான். தலைவர் ராகுல் காந்தி ரொம்ப அழகா சொல்ற மாதிரி அது ஒரு எக்ஸ்ரே ஆஃப் த சொசைட்டி. ஸோ எந்த ஒரு பிரச்சனைனாலும் டாக்டர் என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்ரே பண்ணுங்க, ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல வந்து அது என்ன பிரச்சனை எந்த இடத்துல இருக்கு, எவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கிறத சரியா துல்லியமா கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். அதை கண்டுபிடிச்சாதான் நம்ம வந்து அப்புறம் வந்து ஆபரேஷன் பண்ணலாமா, மருந்து மாத்திரை கொடுக்கலாமா, எக்ஸசைஸ் பண்ணலாமா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது
அப்படி நம்ம பிறகு பார்க்க முடியும். மல்டிபிள் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னா, மல்டிபிளான ட்ரீட்மெண்ட்ஸ வந்து நம்ம செய்ய முடியும். அப்போ எப்படி என்ன ஸ்கேனோ அல்லது வந்து எக்ஸ்ரேவோ இதையே பேசிக்கா பண்ணலன்னு சொன்னா, நம்ம எப்படி அத வந்து ட்ரீட் பண்ணுவோம்? ஸோ அதனால வந்து சாதி என்பது நம்ம நாட்டினுடைய ஒரு மாபெரும் நோயாக இருக்கிறது. வறுமை நம்முடைய ஒரு நோயா இருக்குது. கல்வியின்மை ஒரு பெரிய நோயா இருக்கு. எல்லாருக்கும் சம சமூக அந்தஸ்து கிடைக்காமல் இருப்பது ஒரு நோயா இருக்குது. எல்லாருக்கும் வந்து சரியான அளவில வந்து அதிகார அம் பரவல் வந்து ரீச் ஆகாம இருக்கிறது வந்து ஒரு நோயாக இருக்கிறது. இப்போ இந்த எல்லா நோயையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சா தான், அந்த நோய்க்கு ஒண்ணுத்துக்கும் நம்ம வந்து ஆ அதுக்கான ட்ரீட்மெண்ட் அது ஏன்? இதுக்கு எப்படி? அப்படின்னு ஆராய்ந்து, அதுக்கான ட்ரீட்மெண்ட்ட நம்ம வந்து குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்ப தலைவர் ராகுல் காந்தி சொல்றது என்னன்னா, ஆ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. திருப்பி திருப்பி சொல்றாங்க. எதுக்காக? அப்பதான் இந்த ட்ரீட்மெண்ட் குடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா அத மட்டுமே சொல்லல. தலைவர் வந்து அத மட்டுமே சொல்லல. வெறுமனே சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும் எடுத்தனா எல்லாம் தீர்ந்து போச்சா? எல்லாம் சரியா போச்சா? அப்படி அவர் சொல்லவே கிடையாது. அவங்க சொல்றது வந்து ஒரு 360 டிகிரீஸ் கவர் பண்ணக்கூடிய ஒரு முழுமையான தீர்வை தான் அவங்க வந்து தீர்வை நோக்கி நம்ம வந்து ஒரு சமூகமா பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க திருப்பி திருப்பி சொல்றாங்க. அதுல மிக முக்கியமா சில விஷயங்கள் அவங்க சொல்றாங்க. அது சாதிவாரி கணக்கெடுப்பு கூட இந்த விஷயங்கள் அது கூட அக்கம்பனி ஆகும்போது, சேர்ந்து பயணிக்கும்போது தான் அது வந்து சரியாகும். எக்ஸ்ரே மட்டும் எடுத்துட்டு அத அப்படியே வந்து தொங்க போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தா இங்க எதுவும் சரியா போகாது. எக்ஸ்ரே எடுத்துட்டு அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போணும். டாக்டர் என்ன மருந்து குடுக்குறாரு, ட்ரீட்மெண்ட் குடுக்குறாரு அத்தனையும் கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணணும். அப்பதான் அது வந்து சரியா போகும். இப்போ இந்த அரசாங்கம், மோடி அரசாங்கம் அதையெல்லாம் எதுவும் பண்ற எண்ணமே அவங்களுக்கு கிடையாது. இப்போ நம்மளோட எக்ஸ்ட்ரீம் பிரஷர்னால இந்த அளவுக்கு வந்து அவங்க வந்திருக்கிறாங்க. பட் இதுக்கான சொல்யூஷன்ஸே அவங்க குடுப்பாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் தலைவர் சொல்லக்கூடிய சொல்யூஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க, அந்த 50% ரிசர்வேஷன வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ரிசர்வேஷன் கேப்ப வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. வாட் இஸ் 50% ரிசர்வேஷன் கேப் அப்படின்னு சொன்னா, சோ இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒரு ஒரு காலகட்டத்துல நம்ம வந்து இது தேவைன்னு புரிஞ்சு, எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு புரிஞ்சு, இந்த அளவுக்கு குடுக்கலாம், வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே போய்க்கிட்டே இருந்த ஒரு காலகட்டத்துல வந்து, அம் நமக்கு ஒரு நிமிஷம். சோ ஒரு காலகட்டத்துல வந்து நமக்கு இந்த அ இடஒதுக்கீட்ல வந்து ஒரு இப்படியே குடுத்து கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே வரோம். நம்ம வந்துட்டு. சோ அப்படியே இன்கிரீஸ் பண்ணிட்டே வரம்போது, யாரு வந்து இடஒதுக்கீடு அ இல்லாம அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ, அவங்களுக்கு ஒரு த்ரெட் தெரியுது. ஐய்யயோ! இவங்க இப்படியே போனாக்க, எல்லாம் மொத்தமா பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷன் ரிசர்வேஷன குடுத்து விட்டுருவாய்ங்க போல இருக்கு. இப்ப நம்ம எங்க போறது? அப்படிங்கிற இப்ப இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆளுமை, ஒரு மாபெரும் அதிகார கைப்பற்றல் நம்மகிட்ட இருக்கே, அது என்ன ஆகுமோ அப்படின்னு பயந்த ஒரு செட் ஆஃப் பீப்பிள் சம்ஹவ் தே மேட் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒண்ணு வாங்கிட்டாங்க. அது ஒண்ணு பண்ணிட்டாங்க. எப்படின்னு சொன்னா, அ அ 1880ஸோட எண்டுல என்னன்னு சொன்னாக்க, இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது, நீங்க எந்த காரணத்தினா குடுங்க, எதுக்குனா குடுங்க. ஆனா நீங்க கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடு வந்து 50% மேல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இத வந்து குடுத்துட்டாங்க. ஒரு ஜட்ஜ்மெண்ட்ட வந்து குடுத்துட்டாங்க. அவங்க பாட்டுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் குடுத்துட்டாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இம்ப்ளிமெண்டேஷன்லக்கு வந்துருச்சு. இப்ப நம்முடைய பொது புத்தியில நம்ம புரிதல் எப்படி இருக்கு பாருங்க. இது இது தப்பு, இது பிரச்சனை. நீங்க எந்த அடிப்படையில இந்த 50%ங்கிறத நீங்க சொன்னீங்க? என்ன சர்வே எடுத்தீங்க? அ எதனால நீங்க இந்த நம்பர கண்டுபிடிச்சீங்க ஆஃப் ஆல் த நம்பர்ஸ்? அ அப்படிங்கிற கேள்விய கேட்கறதுக்கு இங்க யாருக்கும் தெரியல, புரியல. அப்போ அ இது வந்து எப்படி பாதிக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் 50%ல நீங்க ரிசர்வேஷன கேப் பண்ணிட்டீங்கன்னா, அ ஓப்பன் கோட்டா 50% இருக்குது. இந்த ஓப்பன் கோட்டா அப்படிங்கிறது வந்து யாருக்கு சோசியல் அட்வான்டேஜ் ஆல்ரெடி இருக்கோ, யாருக்கு சோசியல் கேப்பிட்டல் வந்து பெருசா ஆல்ரெடி இருக்குதோ, அவங்க வந்து 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 அத கிராப் பண்ணிக்கிடுவாங்களே! அவங்க வந்து இந்த எல்லாத்தையும் கிராப் பண்ணிக்கிட்டாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்ன்மென்ட் ஜாப்ஸ்ல வந்து இந்த 50% இப்ப அவங்க கிராப் பண்ணிக்கிட்டாக்க, கவர்ன்மென்ட் அப்படின்னு நம்ம எத அழைக்கிறோமோ, அதுவே 50% பார்த்தீங்கன்னா, அந்த அப்பர் காஸ்ட், அப்பர் கிளாஸ் ஹூ ஆர் சோசியலி அட்வான்டேஜியஸ் சமூகத்துல வந்து அவங்களுக்கு ஒரு அ அட்வான்டேஜ் இருக்குதோ, ஒரு சாதகம் வந்து இருக்குதோ, அவங்க போய் எல்லாத்தையும் இடத்தையும் பிடிச்சுருவாங்க. அப்ப நம்ம எத அரசாங்கம்னு சொல்றோமோ, அதுவே பாதி வந்து ஒரு முன்னேறிய சமூகமாவே இருக்குமே! அப்படிங்கிற கேள்விய கேட்கறது கூட இங்க யாருக்குமே தெரியல. அது அப்படியே சைலன்ட்டா அது போயிடுச்சு. அது அப்படியே வந்துட்டு இருந்துச்சு.
இதோடைய ஜஸ்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அல்லது இதோட லாஜிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து 50%ல அதை கேப் பண்றீங்க ரிசர்வேஷனை. மீதி 50% ஓப்பன் கோட்டால இருக்கு. இப்போ இந்த ஓப்பன் கோட்டாக்கு யார் வர முடியும்னா சோஷியலி அட்வான்டேஜஸ், மீனிங் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி. யாருக்கு ரிசர்வேஷன் இல்லையோ அந்த கம்யூனிட்டிஸ் எல்லாம் அங்க வரலாம். 50% அளவுக்கு அவங்க வந்துவிடலாம். எந்த தங்கு தடையும் இல்லாமல் அவங்க 50% அளவுக்கு அவங்க வந்து வியாபிச்சுக்கலாம். இப்போ இந்த அவங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எவ்வளவு கம்மியான பெர்சன்டேஜ் ஆஃப் த சொசைட்டியா இருந்தாலும் அவங்க இவ்வளோ இடத்துல வந்து அவங்க உட்கார்ந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த ஃபேக்ட். இப்போ வந்து இப்படிதான் இது நடக்கும்னு தெரிஞ்சதுனாலதான் ரிசர்வேஷனுங்கிற கான்செப்டே வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது, சப்ஸ்டான்ஷியேட் ஆகுது. இப்ப வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறதுனாலதான் ரிசர்வேஷனே கொண்டு வரோம். இப்படி ஒரு விஷயமே நடக்கல அப்படின்னா நம்ம வந்து ரிசர்வேஷனே எடுத்துடலாம். 100% வந்து எல்லாம் அவங்கவுங்க யாருன்னா வந்துக்கங்கப்பா அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். ஏன் நம்ம வந்து அப்படி சொல்லல? ரிசர்வேஷன் ஒண்ணு எதுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா, நீ சும்மா விட்டாக்க சோசியலி அட்வான்டேஜியஸ் மட்டும் போய் அந்த இடத்த ஆக்கிரமிச்சுக்குவாங்க. அதனால நம்ம வந்து ரிசர்வேஷன் கொடுக்கணுங்கிறது தான் அதோடைய ஜஸ்டிபிகேஷன், லாஜிக் பிஹைண்ட் த ரிசர்வேஷனே இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை எந்த லாஜிக்ல நீங்க வந்து கேப் பண்றீங்க? எந்த லாஜிக்ல நம்ம வந்து கேப் பண்றோம்? அப்போ வந்து சோஷியலி அட்வான்டேஜஸ் வந்து இந்த பாதி இடத்தை தான் எடுத்துக்க முடியாது, மிச்ச இடத்தெல்லாம் பாதி இடத்தை தான் எடுத்துக்க முடியாது, மீதி பாதி இடத்தை நீங்க இதே லாஜிக் படி நீங்க எடுத்துக்கலாம், கவலை இல்லை அப்படின்னு அர்த்தமா? சோ அப்படி எப்படியோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. அது வந்து இன் பிராக்டிஸ், இன்னைக்கு வரைக்கும் இன் பிராக்டிஸ் அது இருக்குது. சோ அது இந்த இடபிள்யூஎஸ் தான். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த ரிமைனிங் 50%ல அதாவது அந்த அப்பர் காஸ்ட் வந்து இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் கோட்டால இருக்கக்கூடிய அந்த 50%ல இந்த இடபிள்யூஎஸ் வந்து 10% வந்திருக்கு. ஸோ இப்ப தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்றாங்கன்னா, இந்த 50% கேப்பை பிரேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அது எவ்வளவு ஒரு சரியான ஒரு பார்வை, மிக மிக தேவையான ஒரு பார்வை. சோ இப்ப வந்து எந்த ஒரு சமூக நீதியை நம்ம நிலைநாட்டணுமோ அது யாரை வச்சு நிலைநாட்டுவோம்? நம்ம அரசாங்க எந்திரத்தை வச்சுதான் நம்ம நிலைநாட்டுவோம் இல்லையா? மத்திய மாநில அரசு ஊழியர்களை வைத்துதான் நம்ம வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் ஆக்டிவிட்டியுமே நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அது போலீஸா இருக்கட்டும், அது நீதிமன்றமா இருக்கட்டும், அது வந்து என்ன ஒரு என்ஃபோர்ஸ்மெண்டா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு மக்களுடைய நலத்திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியதா இருக்கட்டும், எதுனா இருக்கட்டும், இந்த என்டையர் கவர்மெண்ட் மிஷினரி அப்படின்னு ஒன்ன வச்சுதான் நம்ம எந்த ஒரு செயல்பாடையுமே அரசாங்கமா செய்ய முடியும். அந்த என்டையர் கவர்மெண்ட் மிஷினரியை வச்சுதான் சோசியல் ஜஸ்டிஸை நம்ம கொண்டு வர முடியும். அந்த கவர்மெண்ட் மிஷினரியை வச்சுதான் யாருக்கு சோசியல் அட்வான்டேஜ் இல்லையோ அவங்களுக்கு சோசியல் அட்வான்டேஜ நம்ம கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும். அப்படி இருக்கக்கூடிய அந்த அரசு எந்திரமே சோசியலி அட்வான்டேஜியஸ் பீப்புளால நிரம்பி இருந்தால், 50% நிரம்பி இருந்தால் அது எப்படி செயல்படும்? அது எப்படி வில்லிங்கா செயல்படும்? நிறைய அன்வில்லிங்னஸ் இருக்கும்ல, நிறைய அங்க உட்கார்ந்து எதையாவது கொடக்கிக்கிட்டே இருக்கும்ல, இப்படி எப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்ல, இது எப்படி வந்து நம்ம இப்படி போய் இப்படி வரலாம், இங்க எப்படி ஒரு லூப் ஹோல் கிரியேட் பண்ணலாம், இது எதாவது அது உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும்ல. அதை நம்ம பாக்குறோம்ல, நிறைய சமயங்கள்ல காங்கிரஸ் அரசாங்கம் ஒரு சட்டத்தையே கொண்டு வருது. அப்ப கூட அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்டேஷன்ல பாத்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் கிட்ட அவ்வளவு ஒரு ப்ராப்ளம் இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம் இல்லையா? சோ இப்போ இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இப்போ நீதிமன்றமே நம்ம எடுத்துக்கிட்டா கூட நீதிமன்றத்துல 70-80% பாத்தீங்கன்னா அப்பர் காஸ்ட் தான் வந்து இருக்கிறாங்க. ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்லயே வந்து ஜட்ஜ் பதவிகள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதுலாம் நமக்கு தெரியும். வந்து 99% வந்து ஆண்களால வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்குது. சோ இந்த மாதிரி வந்து பவர்ஃபுல் கவர்மெண்ட் மிஷினரிஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி அப்பர் கிளாஸால நிரம்பி இருந்தா அவங்களுக்கு எதிரானங்கிற வார்த்தை கூட கரெக்ட் கிடையாது. அவங்களுடைய அட்வான்டேஜ மத்தவங்க கிட்ட பகிரக்கூடிய அந்த விஷயத்தை அவங்க எப்படி வந்து செய்வாங்க? இப்ப கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த 50% கேப் ஜட்ஜ்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் தானே கொடுத்துச்சு பாருங்க அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி வந்துரும். இந்த புரிதலோட தான் தலைவர் ராகுல் காந்தி வந்து இந்த கவர்மெண்ட் மிஷினரி வந்து சரியா நடக்கணும்னா, கவர்மெண்ட் மிஷினரின்னு சொல்லக்கூடியதே எல்லாரோட ரெப்ரசன்டேட்டிவா இருக்கணும். எல்லா கிளாஸ், எல்லா காஸ்ட்ல இருக்கிறவங்களும் அதுல வந்து ரெப்ரசன்டேஷன் அவங்களுக்கு கிடைக்கணும். உங்களுக்கு சோசியல் அட்வான்டேஜ் இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, நீங்க இந்த நாட்டுடைய பிரஜை, நீங்க வந்து உங்க சாதியில இவ்வளவு பேர் இருக்கிறீங்கன்னா அதுக்கான ப்ரொபோர்ஷன் நீங்க இருக்கணும், ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கான நியாயம் வந்து இங்க கிடைக்கும் அந்த மிஷினரியில அப்படிங்கிற
ஒரு இதுல அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப 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 ஒரு அரசியல் தெளிவு, ஆழமான புரிதல், மக்கள் பற்றிய புரிதல் மற்றும் அரசாங்கம் எப்படி நடக்குது அப்படிங்கிற பற்றின புரிதல வந்து மிக ஆழமா இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் இந்த கிளியர் எப்படி வந்து ஒரு டாக்டர் வந்து கரெக்டான ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர் தானே கரெக்டான கிளியர் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிரிஸ்கிரிப்ஷனா நம்மளுடைய சாதி எனும் நோய்க்கும் ஏற்றத்தாழ்வு என்ற நோய்க்கு ஒரு பெரிய பெரிய பிரிஸ்கிரிப்ஷனா வந்து தலைவர் ராகுல் காந்தி இது சொல்லியிருக்காங்க. இன்னொரு அருமையான விஷயத்தையும் அவங்க அங்கங்க பேசிட்டு இருக்காங்க. சோ கட்சி உள்ள பல்வேறு ஆக்டிவிட்டீஸ்ல இத வந்து நம்ம பார்க்க முடியுது. சோ அதனால இது சொல்றேன். இப்போ வந்து இந்த ரிசர்வேஷனுங்கிறது எங்க இருக்கு நமக்கு? இந்த அரசு பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ், அதுக்கப்புறம் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ், அதுக்கப்புறம் மத்திய மாநில அரசாங்கங்கள்ல இருக்குது. இது வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட்ல, அதாவது விவசாயம் அல்லாத வேலை வாய்ப்புகளில் வெறும் 3% தான் வந்து பப்ளிக் செக்டார் அண்ட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்பு, இன்க்ளூடிங் டிஃபென்ஸ், இன்க்ளூடிங் த ஹியூஜ் ரயில்வேஸ், பேங்கிங் செக்டார், இது எல்லாமே சேர்த்தே பாத்தீங்கன்னா வெறும் 3% தான் வந்து நமக்கு இந்த அரசு இந்த பப்ளிக் எம்ப்ளாய்மெண்டே வந்து அவ்வளவுதான் இருக்கு. வேலை வாய்ப்பே வந்து ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அப்படிங்கறதே வெறும் 3% தான். மீதி எல்லாமே கவர்மெண்ட் வேலை கிடையாது, பிரைவேட் வேலை. 97% வேலை வந்து பிரைவேட் வேலை. இந்த பிரைவேட் வேலையில இடஒதுக்கீடு கிடையாது இன்றைக்கு. இதுதான் உண்மை. அப்போ இந்த 97% இடஒதுக்கீடு இல்லாமல் இருக்கக்கூடிய தனியார் வேலை வாய்ப்புகளில் தலைவர் வந்து இதுக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு பல சமயங்கள்ல பேசுறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதை வந்து அந்த எக்ஸ்ரே படி எப்படி எப்படி என்ன சமூகம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம என்ன செய்ய போறோம், வெறும் அரசு உத்தியோகத்துல மட்டும் கிடையாது, இந்த தனியார் உத்தியோகத்துல கூட நம்ம அதுக்கான இடஒதுக்கீடு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 97% ரிமைனிங் இருக்குல்ல, இதுல ஒரு 3-4% பாத்தீங்கன்னா கார்பரேட்ஸ் கொடுக்கக்கூடிய வேலை. ஸோ இந்த கார்பரேட்ஸ் கொடுக்குற வேலையை தவிர மீதி வந்து 94% பாத்தீங்கன்னு சொன்னா மத்த எம்எஸ்எம்இ செக்டார், இந்த மத்த இவங்க எல்லாமே கொடுக்குற வேலை. ஸோ இப்போ நேற்று முந்தா நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து இந்த நீயா நானால வந்த ஒரு இது இருக்கு வந்து, எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்த பசங்களை நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோபி, நீயா நானா கோபி வந்து கேட்கிறாரு. அதுக்கு அவங்க வந்து ஒரு மௌனம் காக்குறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல கேட்கணும், சமூகத்துல இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய விஷயத்த வந்து பெரியவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கறதுல அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதை ஒட்டி வந்து ஒரு பர்டிகுலர் பெண்ணு வந்து அந்த கான்வர்சேஷன்ல இருக்காங்க. அவங்களுக்கு எதிரான இருக்கக்கூடிய ஒரு லேடி வந்து சொல்றாங்க, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, நான் வந்து உன்னை மருமகளா அழைக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, நீங்க சொல்றீங்க நீங்க பாட்டுக்கு, நான் என்ன கம்யூனிட்டின்னு தெரிஞ்சா நீங்க இதை சொல்ல மாட்டீங்க, நான் வந்து ஒரு எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்த பொண்ணு, இப்ப நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டப்போ அந்த அம்மா வந்து தயங்குறாங்க. தயங்கிட்ட அப்புறம் பின்னாடி எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குமாலாம் சொல்றாங்க. பட் இது வந்து ஒரு பப்ளிக் கான்வர்சேஷனா இது வந்து போகுது. இது இப்போ வந்து ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கு. அப்போ தனியா கூட ஒரு இதுல அந்த பர்டிகுலர் பெண்ணை கூப்பிட்டு வந்து பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ அந்த பெண் வந்து சொல்றாங்க, நான் என் ஃப்ரெண்டு நாங்க 2 பேருமே வந்து ஒரு வேலை கேட்டு போறோம். ஒரு பிரைவேட் கம்பெனில வந்து வேலை கேட்டு போறோம். அப்ப அங்க இருக்கக்கூடிய மேனேஜரோ உரிமையாளரோ அவர் வந்து பலவிதமா துருவி துருவி வந்து கேக்குறாரு. அப்போ நீ எங்க இருந்து வர, எங்க இருந்து என்ன படிச்சிருக்க, அது இதெல்லாம் முடிச்சிட்டு எங்க இருந்து வர அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு. அப்ப பர்டிகுலரா இவங்க வந்து ஒரு காலனியோட பேரை சொல்றாங்க. சொன்ன உடனே வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த பொண்ணுக்கு வந்து அந்த வேலையை கொடுக்காம அவங்க ஃப்ரெண்டு, ஷீ இஸ் ஃப்ரம் ஒரு நான் தலித் பொண்ணு, அவங்களுக்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு வேலை வாய்ப்பை வந்து மறுத்துடுறாங்க. சோ அந்த பொண்ணு வந்து அதை சொல்றாங்க அந்த இன்டர்வியூல. அது கூட இப்போ வைரலா அந்த கிளிப் வந்து நிறைய பக்கம் போயிட்டு இருக்கு. சோ இதுதான் வந்து தலைவர் ராகுல் காந்தி அட்ரஸ் பண்ணக்கூடிய அந்த கிளியர் ப்ராப்ளம். இப்போ இடஒதுக்கீடு வந்து வேணும் வேணாம் வேணும் வேணான்னு பேசிட்டு இருக்கோம் ஒரு பக்கம். ஆனா ஆல்ரெடி இடஒதுக்கீடுல தான் போயிட்டு இருக்கு. எந்த இடஒதுக்கீடு அப்படின்னு சொன்னா, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை அவாய்ட் பண்றது, சில இடங்கள்ல ஓபிசி சமூகத்தை அவாய்ட் பண்றது, அப்பர் கிளாஸ் அப்பர் காஸ்டுக்கு கொண்டு போய் அந்த வாய்ப்புகளை தூக்கி தூக்கி கொடுக்கறது, நெப்போட்டிசம் வழியா தனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அல்லது இந்த சாதியில இருக்கிறதுக்காக கொண்டு போய் கொடுக்கறது. இந்த இடஒதுக்கீடு ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. யாருக்காக நடக்குது? அட்வான்டேஜியஸ் பீப்புளுக்காக ஒதுக்கீடு ஆல்ரெடி செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது.
அப்ப அதை ரிவர்ஸ் பண்றதுக்கு தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னு சொன்னா, அரசாங்கம் வந்து வீக்கர் செக்ஷனுக்கு இடஒதுக்கீடை மாத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். இப்ப எக்ஸிஸ்டிங்கா எல்லாம் ஃபேரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா எந்த கவலையும் இல்ல. நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்பட போறோம் உட்கார்ந்துகிட்டு? அங்க ஃபேரா இல்ல. எக்ஸிஸ்டிங்கா எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, தனியார் அப்படின்னு சொல்லக்கூடியது முழுக்க முழுக்கவே பாத்தீங்கன்னா, தனியார நம்ம 2ஆ பிரிச்சுக்குவோம். ஒண்ணு கார்ப்பரேட் செக்டார், இன்னொன்னு வந்து கார்ப்பரேட் ஆர் தி சோ கால்ட் ஆர்கனைஸ்டு செக்டார், இன்னொன்னு அன்ஆர்கனைஸ்டு எம்ப்ளாய்மென்ட் செக்டார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா, அன்ஆர்கனைஸ்டு வந்து இந்த சாதியை கேட்டு குடுக்கறது, வேலை குடுக்கறது அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்போ வந்து இந்த சமூக மக்களுக்கு வீக்கர் செக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா தனியார்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது. எங்க வந்து ஹியூஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதோ அங்க கூட அவங்க வந்து கிடைக்காம அவங்க சஃபர் ஆகுறாங்க. அல்லது அவ்வளவு நல்ல வேலை கிடைக்குது. எங்க கிடைக்குது? துப்புரவு பணியாளர்கள்ல ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு சொன்னா 20 தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா ஒரு 18-20% 22% இருக்கக்கூடிய சமூகம் 60% வந்து துப்புரவு பணியாளர்கள்ல இருக்கிறாங்க. சோ நீ இந்த வேலை தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான பார்வை வந்து பிராக்டிக்கலா இங்க நடந்துகிட்டு இருக்குது. இப்ப அதை ரிவர்ஸ் பண்ணணும்னா கவர்மெண்டா நம்ம மட்டும்தான் அதை வந்து நம்ம செயல்பட முடியும். இதுக்கு அடுத்தது கார்ப்பரேட் செக்டார். நீங்க கார்ப்பரேட் செக்டார் ஒரு அதானி அம்பானி கம்பெனி எடுத்துக்கோங்க, அல்லது வந்து $multi-billion கம்பெனி எல்லாம் எடுத்துக்கோங்க. அதுல கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா டெசிஷன் மேக்கர்ஸ் ஆர் ஓனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யார் இருக்காங்கன்னு சொன்னா அந்த டாப் 1% அப்பர் காஸ்டுக்குள்ள அப்பர் கிளாஸ் இவங்க தான் வந்து அங்க இருக்காங்க. டெசிஷன் மேக்கர்ஸ் ஆகும், ஓனர்ஸ் ஆகும். அதே அடுத்து வந்து அதுலயுமே ரொம்ப நிறைய சம்பளம் வாங்கக்கூடியவங்க அதே மாதிரிதான் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ஓரளவுக்கு வந்து ஒரு மிடில் லெவல் கிளரிக்கல் அது இந்த மாதிரி கேடர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஓபிசி சமூகம் இருக்கிறாங்க. அங்கேயுமே உடல் உழைப்பு செய்யக்கூடிய சமூகம் பாத்தீங்கன்னா சொன்னா எம்பிசி, எஸ்சி, எஸ்டி சமூகம் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. சோ இங்க வந்து ஸ்பெசிபிக்கா சில கேசஸ் எல்லாமே நமக்கு வந்துச்சு. அதுல பார்த்தோம்னு சொன்னா பெரிய பெரிய சோ கால்டு அப்படியே அழகான பிராண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு டிவில விளம்பரம் பண்ணிக்கக்கூடிய பிராண்ட்ஸ் கூட அங்க களத்துல அவங்களுடைய ஃபேக்டரிக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டிஸ்கிரிமினேஷன்ஸோட தான் வந்து நடத்துறாங்க. ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு வந்து சரியான ப்ரொமோஷன்ஸ் வந்து கொடுக்கறது இல்ல, சரி பர்மனன்ட் பண்றது கிடையாது. இந்த அவங்களுக்கு வந்து அதிகமான ஹவர்ஸ் குடுக்கறது, அந்த அளவுக்கு எல்லாமே நடக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஆச்சரியமா இருக்கு. வெளிய எவ்வளவு பெரிய பிராண்ட்ன்னு சொல்லிக்கிறாங்க, இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சோ வந்து இந்த கார்ப்பரேட் செக்டார்ல பாத்தீங்கன்னா கிளியரா அந்த சாதி கட்டமைப்பு எந்த அடுக்குல இருக்கோ அதே அடுக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து இதுல இருக்கு. இதுல கார்ப்பரேட் செக்டார்ல இன்னைக்கும் பிராக்டிஸ்ல இருக்கு. இப்போ தலைவர் ராகுல் காந்தி சொல்ற மாதிரி இந்த இடத்துலயும் நம்ம வந்து அந்த இடஒதுக்கீட்டை வந்து கொடுக்க வேண்டியிருக்கு. பிரைவேட் செக்டார்லயும் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. பிளஸ் பெண்களுக்கும் வந்து இது எல்லாத்துலயுமே பெண்கள் வந்து மறக்கப்பட்டுறாங்க. மறக்கப்படுவதன் மூலமாக மறுக்கவும் பட்டுறாங்க. சோ அந்த இடத்துல பெண்களுக்கும் வந்து சாதிக்குள்ளர வந்து 50% வேணும் அப்படிங்கிற ஒரு இதையும் காங்கிரஸ்ல முன்னெடுக்கிறோம். இதுல ரொம்ப அழகான விஷயம் வந்து நம்ம கட்சிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல 50% வந்து பெண்கள் வந்து முடிவெடுக்கும் இடத்துல இருக்காங்களான்னு கேட்டா இல்ல. அப்ப அதுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி ப்ராப்பரா அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்திரா ஃபெலோஷிப், சக்தி இயக்கம் இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் வந்து தலைவர் ராகுல் காந்தி கட்சிக்குள்ள வந்து பண்றாங்க. எனக்கு காங்கிரஸ்ல ரொம்ப பிடிச்ச ரொம்ப அழகான விஷயம் வந்து என்னன்னா இங்க கட்சிக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னா அதை கட்சியே வந்து அட்ரஸ் பண்ணும். இன்னைக்கோ நாளைக்கோ வந்து அதுவே தன்னுடைய இதெல்லாம் நமக்கு வீக்கா இருக்கு இல்ல சரியா இல்ல மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அதுக்கான முயற்சியை எடுத்து அதை கரெக்ட் பண்ணி கொண்டு போறது. இந்த 140 வருஷம் இந்த கட்சி வந்து இவ்வளவு நீடூழி அருமையா வளர்ந்து வாழறதுக்கான ஒரு முக்கியமான காரணமா இருக்குது. சோ ஈவன் அதர்வைஸ் பாத்தீங்கன்னா இப்போ வந்து கட்சிக்குள்ளேயே வந்து நம்ம ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள், பெண்கள், டிஸ்அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல இருக்கக்கூடிய மக்கள் இவங்க எல்லாத்துக்குமே இப்போ பொறுப்புகள் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பீகார்ல, கொஞ்சம் உத்தரப்பிரதேஷ்ல, குஜராத்ல இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து நிறைய கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஷஃப்லிங்ல பார்த்தானா கூட இந்த சாதி கட்டமைப்பை, இந்த வர்க்க கட்டமைப்பை வந்து உடைச்சு அதை மாத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இத பண்ணிட்டுறத வந்து நம்ம பார்க்க முடியுது. காங்கிரஸ் கட்சி எப்பவுமே பேசுறது மட்டும் இல்ல, அதனுடைய செயல்லையும் வந்து பெரிய அளவுல வந்து வாக் த டாக்காவே தான் அது வந்து எப்பவுமே இருந்திருக்கும். சோ இதோட நான் சொல்ல வந்த விஷயங்கள் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சோ வேற யாராவது பேசுறது பாயிண்ட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணலாம். வேற எதுவும் கேள்விகள் இருந்தா கூட கேட்கலாம். நன்றி. நன்றி 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 மேடம். சேதலி நீங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். ஓகே சார், நான் பேசுறது கேக்குதா? கேக்குது 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 சார்.
நான் கேள்வி கேட்க விரும்பல, ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ஒரு அதிர்ச்சி தந்த விஷயம் வந்து இன்னைக்கு ஆந்திராவில் இவங்க ஒய் ஷர்மிளா அவங்கள வந்து வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போய் நிறுத்துறாங்க. அவங்க அமராவதிங்கிற நகரத்துக்கு போறாங்க. அங்க பிரதமர் வராரு, அவருக்கு எதிர்த்து போராட்டம் போறாங்களா அப்படிங்கிற ஐடியால போறாங்களா என்னன்னு தெரியல. அமராவதி போறாங்க அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணிருக்கு. அவங்க பிடிச்சி ஒரு 5 போலீஸ் பெண்கள் தான், பெண் காவலர்கள் தள்ளுறாங்க. மூச்சு திணறுது. அவங்க சொல்றாங்க, ஐ ஆம் சஃபோகேட்டிங், ப்ளீஸ் லீவ் மீ அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. அதுக்கு ஒரு எதிர்ப்பை இப்ப பதிவு பண்ணிடுறேன். அந்த முதல் விஷயம் அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஒரு எதிர்கட்சியை சார்ந்த அந்த மாநிலத்துடைய தலைவி, காங்கிரஸ் தலைவி, அவரோட வந்து இந்த மாதிரி வலுக்கட்டாயமா அரஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போறாங்க. கொஞ்சம் தள்ளிட்டு போய் திரும்ப ரூமுக்குள்ள அடைக்கிற மாதிரி கொண்டு போய் நிறுத்துறாங்க போலீஸ்காரங்க. இப்ப இந்த விஷயம், இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்துடுறேன். சாதிவாரி கணக்கெடுப்பு பத்திய விஷயத்த சொல்லும்போது ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ள அப்படியே நிக்கிற ஒரு பிக்சர். சாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் எந்திரிச்சு பேசினார். அதை வந்து ஒரு வாட்டி நிர்மலா சீதாராமன் தலையில கை வச்சுட்டு ஒரு மாதிரியா சிரிச்சாங்க. அது ஒண்ணு அப்படியே அந்த இமேஜ் அப்படியே என் மனசுல நிக்குது. ரெண்டாவது விஷயம், அனுராக் தாக்கூர் அப்படிங்கிற முன்னாள் ஒன்றிய அமைச்சர், இப்ப வெறும் எம்பியா இருக்காரு. அவர் எழுந்திரிச்சு என்ன கேவலமா பேசினாருன்னா, ராகுல் காந்தியை பார்த்து, ஒருத்தனுக்கு தன்னுடைய ஜாதியே தெரியல, அவன் ஜாதியை பத்தி பேசலாம். நான் சொல்றேன், இந்த அவன் இவன் அப்படிங்கிற வார்த்தை அந்த ஹிந்தியில அப்படியே இருக்கு. जो अपना जाति नहीं जानता वो जाति जनगणना के लिए बात कर रहा है அப்படிங்கிற மாதிரி அந்த அனுராக் தாக்கூர் அப்படிங்கிறவர் பேசினார். அப்படியே மனசுக்குள்ள பயங்கர ஒரு கோபத்தை எனக்கு கோபம் உண்டாச்சு. அது ஒண்ணு. அந்த அந்த விஷயம் அந்த விஷயம் என்ன பாதிச்சது. அது ஒண்ணு. அதுக்கு அவர் சொன்னார், எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்க எத்தனை வேணாலும் என்ன அவமானப்படுத்துங்க. கடைசியா ஒரு வார்த்தை சொன்னார் ராகுல் காந்தி, ஹம் ஜாதி ஜன்கணனா கர்கே ஹி ரஹேங்கே. கடைசியில் அவருடைய அந்த விஷயத்துக்கு வந்துட்டாங்க. இதோட பெரிய விஷயம் என்னன்னா, இந்த ஜாதி ஜன்கணனா, இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக நிறைய விஷயங்களை பேசுறது. இவரு நம்ம அதான் பாஜகவுடைய ஒன்றிய அமைச்சர்கள், பாஜகவுடைய மாநில முதலமைச்சர்கள் எல்லாருமே இதை கிண்டல் அடிக்கிறது. அமித் மால்வியான்னு ஒருத்தர் இருக்காரு, அந்த ஐடி செல்லுடைய விங்களுடைய அவர் தான் சீஃப். அவர் ஜாதி வாரி கணக்கெடுப்பை பத்தி ஆங்கிலத்தில் ஒரு பெரிய ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு வரிசையா. அது சாதி, அது வந்து மெரிட்டுக்கு முக்கியத்துவம் அளிக்காது, இதெல்லாம் தவறான விஷயம், 2011 நாங்க கணக்கெடுப்பு நடத்தும் போது இதுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டிருந்தாரு. இப்போ இந்த விஷயத்த விஜய் தோட்டத்தில் அப்படிங்கிற காங்கிரஸ்காரர் அதை போட்டிருக்காரு. அவர் போட்ட இதெல்லாம் மால்வேர், அமித் மால்வியாவே மால்வேர், டெலிட் ஆல் திஸ் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிச்சிருக்காரு. அது ஒண்ணு பார்த்தேன், ஒரு இந்த எக்ஸ்தலத்தில் தான் பார்த்தேன். அடுத்து இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு விரும்புறேன்னா, இந்த இவங்க எல்லாருமே அவர்கள் எல்லாம் சாதி ரீதியாக உங்களை பிரிக்கிறார்கள், நாங்கள் வந்து கலாச்சார ரீதியாக ஒன்றிணைக்கிறோம்னு எப்போ வந்து பேசிட்டு இருக்காங்க. இதுல உச்சபட்சமா இப்ப பேச ஆரம்பிச்ச விஷயம் மகாராஷ்டிரா தேர்தலில் கட்டேங்கே இப்போ பட்டேங்கே எல்லாரும் பேசுனாங்க. இவர் நம்ம யூபி முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பேசினாரு, அசாம் முதலமைச்சர் ஹேமந்த பிஸ்வா சர்மா பேசினாரு, எல்லாருமே இவர் அந்த பத்மனிஸ் இப்ப முதலமைச்சர் ஆகியிருக்கிற மகாராஷ்டிரா முதலமைச்சர் அவர் பேசியிருக்காரு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க, கட்டேங்கே இப்போ பட்டேங்க, நீங்க சாதி ரீதியாக பிளவுபட்டால் நீங்கள் வெட்டப்படுவீர்கள், நீங்கள் முஸ்லிம்களால் கொலை செய்யப்படுவீர்கள் அப்படிங்கிறது. இது ஒரு பெரிய பிரச்சாரமா, இதை வந்து ஒரு தங்களுடைய ஸ்லோகனா பேசியிருந்த அவர்களே இப்ப என்ன சொல்றாங்க, நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த போறோம். சில கேள்விகளை கேட்டிருக்காரு. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கான விஷயங்களை சொல்லும் போது இந்த அறிவிப்பு வந்த உடனே அவருடைய ட்வீட்ல பார்த்தேன், நம்ம ராகுல் காந்தியினுடைய ட்வீட்ல பார்த்தேன். சில விஷயங்களை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். எப்போ இதை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறீங்க அப்படின்னு சொன்னா என்னைக்கு ஆரம்பிப்பீங்க, என்னைக்கு முடிப்பீங்க? இதே கேள்வியை முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டிருக்காரு, எப்போ ஆரம்பிப்பீங்க, எப்போ முடிப்பீங்க? அப்ப அதை தவிர ராகுல் காந்தி என்ன கேட்டிருக்காருன்னா, இதை பத்தி எங்ககிட்ட ஒரு டிசைன் இருக்கு. என்ன டிசைன் இருக்குன்னா, தெலுங்கானா மாடல் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாடல் இருக்கு. அதில் நிறைய விஷயங்களை நாங்க அமல்படுத்தியிருக்கோம். பெஹலா சித்தாந்த் முதல் விஷயம் அப்படின்னா, நாங்க வந்து ஒரு மூடிய அறையில் இதை பத்தி விவாதிக்கல, மக்கள்கிட்டே கொண்டு போனோம். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி கேள்விகளை கேட்ட, நேரடியாக கேட்டோம். அவர்கள்ட்ட இருந்து பெறப்பட்ட விஷயங்களை வச்சுதான் நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பை முடிவு பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்னும் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயத்த முக்கியமா சொல்லியிருக்காரு, இந்த 50% அந்த கேப் 50% தாண்டக்கூடாது அப்படிங்கிறத, இந்த சுவரை நாங்கள் உடைப்போம். இதை நாடாளுமன்றத்திலும் சொல்லியிருக்காரு. இதை வந்து இதுலயும் சொல்லியிருக்காரு. அவர் போன பாரத் ஜோடோ யாத்திராலையும் சொல்லியிருக்காரு, பாரத் ஜோடோ நியாய யாத்திராலையும் சொல்லியிருக்காரு, ஜாதி ஜன்கணனா ஹோனா சாஹி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல 50% இதையும் உடைப்போம் அப்படிங்கிற மாதிரி அதுலயும் சொல்லியிருக்காரு. அதையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. வெறும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறது மட்டும் இல்ல, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது மட்டும் இல்லாம 50ங்கிறது 75% இந்த இடஒதுக்கீட்டு லிமிட்டை கேப்பை கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் இன்னொன்னு சொல்றாரு, இவங்க மேடம் கூட குறிப்பிட்டாங்க, வெறுமனே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்ததோடு விட்டுட்டு அப்படியே விட்டுறது இல்ல, தனியார் நிறுவனங்கள்லையும் அதை அமல்படுத்தணும். அதுல சொல்லியிருக்காரு, அவருடைய ட்வீட்ல ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, கார்பரேட் ஹவுஸ்ல எல்லாம் இதெல்லாம் நடைமுறைப்படுத்துறது இல்ல, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல,
அதே மாதிரி எல்லா ஆதிவாசி, தலித்து, பிற்படுத்தப்பட்டவர் யாருக்குமே முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, அவர்கள் எல்லாருக்குமே முக்கியத்துவம் கொடுக்கணும். கார்பரேட் ஆபீசஸ்ல, கார்பரேட் டைரக்டர்ஸ்ல தலித்கள், பிற்படுத்தப்பட்டவர், ஆதி பழங்குடிகள் எல்லாருமே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அதுவும் என்னுடைய எதிர்பார்ப்பு. வெறுமனே ஜாதி ஜனகணனா கணக்கெடுப்பு நடத்துது அப்படிங்கிற மாதிரி இது இப்போ இருக்கு இந்த அரசு கொண்டு வரதுக்கு தேர்தல்லாம் வேற ஒண்ணும் இல்ல. பீகார்ல தேர்தல் வருது அக்டோபர் மாசம். அதுக்கான இது ஏன்னா பீகார் அப்படிங்கிறது மண்டல் கமிஷன், மண்டல் அப்படிங்கிற ஒரு பிறந்ததே அந்த மாநிலம் தான் நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. இடஒதுக்கீட்டுக்கு சாதகமான ஒரு மாநிலம், இடஒதுக்கீட்டை அவங்களும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய ஒரு மாநிலம். இது எதிரொலிக்கும் தேர்தலில் பின்னடைவு ஏற்படுத்தும் அப்படிங்கிற பயம் வந்த உடனே நிதிஷ்குமார் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கலாம், அதனால அவசரப்பட்டு அறிவிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு கண்துடைப்பு நாடகம். பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை பத்தி ஒரு அறிவிப்பு இது 2039 தான் அமல்படுத்துவோம்னு ஒரு அறிவிப்பு விட்டாங்களே, 2024 தேர்தலுக்கு முன்னாடி 2023 அந்த மாதிரி தான் இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன். ஓகே, முடிச்சுக்கிறேன். நன்றி தோழர். ரமேஷ் தோழர், நீங்க உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. அடுத்தால ஃபெர்ஷா தோழர் உங்களோட கருத்துல ஃபெர்ஷா தோழர் பேசுங்க. ரமேஷ் தோழர், நீங்க உங்களுடைய கருத்துக்கள். வணக்கம், எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். அதாவது நான் RGPRSல சேர்ந்து இன்றையோட ஒரு 30 நாட்கள் முடியடையுது. உண்மையிலேயே மிக மகிழ்ச்சியான ஒரு நாள். நான் இந்த அமைப்புல சேர்ந்து பயணிக்கிறதுக்கு, காங்கிரஸ்ல சேர்ந்து பயணிக்கிறதுக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம தலைவர் ராகுல் காந்திக்கு என்னுடைய மனப்பூர்வமான மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவருடைய விடாமுயற்சி, ஒரு இடங்கள்லயும் ஓபிசி அந்த ஜாதி வாரியான கணக்கெடுப்பு அதை ரொம்ப வலியுறுத்தி நாங்க அதை செய்வோம்னு சொல்லிட்டு அதை செய்தும் காட்டினாங்க. அதாவது தெலுங்கானா மாநிலத்துல அதை செய்தும் காட்டி அதை நடைமுறையும் படுத்தியிருக்காங்க. சோ இதை போன்ற ஒரு தொடர்ந்து வலியுறுத்திட்டே வந்ததுதான் இன்றைக்கு பாஜகனுடைய RSS பிராமணிய ஒரு அரசாங்கத்தை அடிப்படையை வச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு முழு காரணம், முழு வெற்றியாகவே இதை கொண்டாடலாம். இது உண்மையிலேயே நான் ரொம்ப மகிழ்ச்சியோட நான் இதை நான் பகிர்ந்துக்க விருப்பப்படுறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளா தொடர்ந்து எந்த அரசியல் கட்சியிலையும் சாராம அரசியல் தொடர்புலேயே இருந்துட்டு வரேன். இப்பதான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு முடிவு எடுத்து காங்கிரஸ் தான் சரியான ஒரு பாதை, ராகுல் காந்தி தான் ஒரே தலைவர், அவர் மட்டும்தான் இந்தியாவுக்கு ஒரு விடுதலை கொடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட உள்ள பயணிக்கும் போது இதை போன்ற ஒரு விஷயம் நடக்கிறது நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஆச்சரியப்பட்டேன். ஆக்சுவலா எந்த அளவுக்கு அரசியல் அப்படின்றது மக்களுடைய அரசியல்ன்றது எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தையும் அடிபடியை வைக்கும் அப்படின்றது இங்க இன்றைக்கு நிரூபணமாயிருக்கு. மேலும் இந்த அமைப்பினுடைய துணைத் தலைவி ரொம்ப அற்புதமான முறையில அவங்க கிட்டத்தட்ட ஒரு 40-45 நிமிடங்கள் பேசுறது அவ்வளவு தெளிவாக எல்லா டேட்டாவையும் அவங்க ரொம்ப நல்ல முறையில அதை சொல்லிட்டு வந்தாங்க. நான் தொடர்ந்து அதை கேட்டு இருந்தேன். அற்புதமான ஒரு புரிதலோட கம்ப்ளீட்டா அதை சொல்லிட்டு இருந்தாங்க. ரியலி அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா அதுல ஆட் பண்றதுக்கு சில விஷயங்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரியல. ஆக்சுவலா அவ்வளவு எல்லா டேட்டாஸுமே அவங்க கொடுத்த மாதிரி தான் இருந்தது. மேலும் நான் வலியுறுத்த விரும்புறது என்ன அப்படின்னா, இந்தியா என்பது மதங்களின் தேசமாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது ஜாதிகளின் தேசம். இங்க மதங்களின் தேசமா ஜாதிகளின் தேசமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜாதிகளின் தேசமா தான். இங்க நம்ம அனைவருமே ஜாதிகளா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அதை வெளிப்படையா அதை ஒத்துக்கிறதுக்கு எல்லாருக்குள்ளயும் ஒரு வெக்கம், கூச்சம், பயம் என்ன அப்படின்றதே தெரியாம வெளியில ஒரு போர்வையை போத்திட்டு தான் எல்லாருமே உலாத்திட்டு இருக்கோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப மதங்களா வெளிப்படுத்திக்கிறவங்க அப்படின்றவங்க கூட ஜாதியை தான் உள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது தென்குமரி மாவட்டங்கள்ல, தென் மாவட்டங்கள்ல இருக்கிற ஒரு சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவர்களுக்கு தெளிவாகவே தெரியும். ஏன்னா அங்க மதங்கள் ஒரு பெரிய விஷயமா இருக்காது, ஜாதி தான் பெரிய விஷயமா இருக்கும். இதே மாதிரியான ஒரு தகவல் தான் பீகார் அந்த கணக்கெடுப்புல, ஜாதி வாரியான கணக்கெடுப்புல ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதாவது அங்க பீகார்ல இருக்கிற முன்னேறிய பிராமண சமூகத்தினரை விட அதிகமாக முன்னேறிய முஸ்லிம் சமூகத்தினர் வாழ்ந்துட்டு வராங்க. அதாவது முஸ்லிம் மதத்துக்குள்ளேயும் இப்பேற்பட்ட ஒரு பிரிவுகள் இருக்குன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது. அதாவது கிறிஸ்தவர்கள் மத்தியில ஜாதிகள் இருக்கு அப்படின்றது நம்ம தென்னிந்தியால தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இஸ்லாத்துல ஜாதிகளே இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் தமிழ்நாட்டுல ஒண்ணா இல்லாம இருக்கலாம். ஆனா பீகார்ல, கல்கட்டால அந்த மாதிரியான இடங்கள்ல அங்கேயும் ஜாதியே வேற்றுமைகள் இருக்கு அப்படின்ற புரிதல் அதுவும் பர்டிகுலரா பீகார் அந்த காஸ்ட் வைஸ் சென்சஸ் புலப்பட்டிருக்கு. சோ இந்த மேடம் சொன்ன மாதிரி ஸ்கேன் பண்றது, எக்ஸ்ரே பண்றதுன்றது எதற்காக அப்படின்னா நோயினுடைய தீவிரத்தன்மையை உணர்றதுக்கு. அந்த நோயினுடைய தீவிரத்தன்மையை உணர்ந்தாதான் அந்த நோய்க்கான ஒரு தீர்வை நோக்கி நம்ம பயணிக்க முடியும் அப்படின்றது ஒரு அற்புதமான ஒரு புரிதல். அது இந்த அளவுக்கு 2025ல இந்தியால இந்திய தேசத்துல அது சாத்தியமா இருக்கு அப்படின்றது ஒரு மிக மகிழ்ச்சியான தருணம். இதை ஒத்துக்கிட்டது அதுக்கப்புறம் கண்டிப்பா இது நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். பெண்களுடைய இடஒதுக்கீடின் மட்டுமே சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் இதை அச்சீவ் பண்ண முடியும். அதாவது இடஒதுக்கீடு இருக்கிறதுனாலதான் மிகவும் அடித்தட்டில் இருக்கிற மக்கள் இன்றைக்கு எல்லா இடங்கள்லயும் ஒரு அதிகாரத்துல ஒரு 5% 10% போக முடியுது.
இல்லைன்னா அது முடிஞ்சே இருக்காது. இன்றைக்கும் ஏன் வந்து பெண்கள் இல்ல, ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் நான் அதை பகிர்ந்துக்க விரும்புறேன். நான் ஒரு காங்கிரஸ் காரனாவே வந்து நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். இப்போ நடைபெற்று முடிந்த அந்த CWC இதுல கூட கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ 1-2 பெண்கள் தான் வந்து தென்படுறாங்க. சில 10 பேர் இருக்கலாம், நூற்றுக்கணக்கான பேர் அங்க இருக்கிறவங்க ஆண்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அந்த நிலை வந்து மாறணும். ஆனா அதை நோக்கி தான் வந்து ராகுல் காந்தி பயணிக்கிறாரு. இது வந்து மேலும் வரணும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம், எல்லா விதமான விஷயங்களும் எல்லாருக்கும் கிடைக்கணும். அதே மாதிரி மிக சிறுபான்மையில இருக்கிற அந்த ஜனங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு அவங்களுக்கு மேலும் பல சலுகைகள், ஏன்னா இது நாள் வரைக்கும் வந்து அவங்கள வந்து ரொம்ப வஞ்சித்து வாழ்ந்திருக்கும். அதாவது பெரும்பான்மையா இருக்கிற சமூகங்கள் வந்து வஞ்சித்து தான் வாழறாங்க. அதாவது பெண்கள் நசுக்கப்பட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி சிறுபான்மை சமூகங்கள் வந்து நசுக்கப்பட்டு தான் இருக்காங்க. அதாவது ஷெட்யூல் காஸ்ட்ல 76, இப்ப நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 400க்கும் மேற்பட்ட ஜாதிகள் இருக்கு. அந்த 400க்கும் மேற்பட்ட ஜாதிகள்ல ஒரு பிரிவிலையும் வந்து பாத்தீங்கன்னா பிசி, எம்பிசி, எஸ்சி எஸ்டில அப்படின்னு எஸ்சில வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 76 ஜாதிகள் இருக்கு. அந்த 76 ஜாதிகள்லயும் வெளியிலேயே வந்து படிப்பே வந்து இன்னும் இல்லாம இருக்கிற ஜாதிகள் நிறைய ஜாதிகள் இருக்கு. அவங்களுக்குள்ளேயே வந்து பல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. இது வந்து ரொம்ப டீடைல்டா இதை ஸ்கேன் பண்ணி அவங்களுடைய பொருளாதார நிலைமை, இப்போ அரசாங்கத்துல வந்து எத்தனை பேர் இது வரைக்கும் வேலை செஞ்சிருக்காங்க, வேலைக்கு போயிருக்காங்க, அவங்களுடைய பொருளாதார நிலை, அவங்களுடைய ஜாதி வாரியான கணக்கெடுப்பு, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த திருமணங்கள் புரிகிற விதம், எவ்வளவு கலப்பு திருமணங்கள் இது வரைக்கும் நடந்திருக்கு, என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது வந்து மேலும் வந்து இது விரிவான ஒரு கணக்கெடுப்பு இருக்கணும். இதை போன்ற ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்த தோழர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி நன்றி சார். ஃபர்ஷாத் சகோதரி, நீங்க உங்களுடைய கருத்துக்களை எடுத்துறீங்க. ஃபர்ஷா கனெக்டிங் விட்டோம். ராஜராஜன், உங்களுடைய கருத்துக்களை எடுத்துறீங்க. வணக்கம் சார். இப்போ நம்ம பார்க்கறது தாக்கப்பட்டவருக்கும் இல்ல எஸ்டி மக்கள்ங்கிற ஒரு நம்ம சமூகத்தை அதை தவிர்த்து மற்ற சாதிகளோட பெண்களின் நிலைமை, பொருளாதார நிலைமை, இதெல்லாம் நம்ம எப்படி மக்களிடையே கடந்து செல்ல போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்டார்லோட இந்த ஜாதி வாரியோட கணக்கெடுப்பான முக்கியத்துவம் எப்படி இருக்கும், அதை பத்தி மேடம் கொஞ்சம் சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும் சார். சார் திரும்ப உங்க கேள்வி சொல்லுங்க சார் கொஞ்சம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு, நாட்டினோட ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்ல போனா இது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் இல்ல எஸ்டி மக்களுக்காக தான்ங்கிற ஒரு கட்டமைப்பு இருக்கு, சரிங்களா. அதை தாண்டி மற்ற வகுப்பினரோட பெண்களுடைய நிலைமை, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், இதை பத்திலாம் நம்ம எப்படி கடந்து செல்ல போகிறோம், இது எப்படி மக்களுக்கு கடத்தி செல்ல போகிறோங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு மேடம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிரைவேட் செக்டார்ல இது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்துங்கிறத மக்களுக்கு நம்ம எப்படி எடுத்து சொல்ல போறோங்கிறத, நம்ம மக்கள் இடத்துல எப்படி சொல்ல போறோங்கிறத எப்படி தெளிவுபடுத்துறது மேடம். எப்படி மக்கள் கிட்ட பேசுறதுன்னு கேக்குறீங்களா? இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பை பத்தி நம்ம மக்கள்கிட்ட எப்படி துறைக்கிறோங்க, இதோட பயன் என்ன, இதோட விளைவு என்ன, இதோட செயல்பாடு என்னங்கிறத நம்ம எப்படி தெரியும். லைக் வந்து ஓபிசி சமூகத்துக்கு எப்படி சொல்றது அப்படிங்கறதுதானே உங்களுடைய கேள்வி. அது வந்து நீங்க சொல்ற மாதிரி அது உண்மையிலேயே ஒரு சேலஞ்ச் தான். ஏன்னா ஓபிசி சமூக மக்கள் வந்து நம்ம இப்ப ரிசர்வேஷன்ல தான் நமக்கு இந்த சீட்டு கிடைச்சிருக்கு அப்படிங்கறதே அவங்களுக்கு தெரியல. அவங்க வந்து இதெல்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இது டிசி வைக்க சொன்னியா, இது வைக்க சொன்னியா, எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிட்டேன், காஸ்ட் சர்டிபிகேட் வைக்க சொன்னியா, காஸ்ட் சர்டிபிகேட் வச்சுட்டேன் அப்படின்னு ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட் அவங்க வச்சு கொடுத்துறாங்க. ஆனா அந்த காஸ்ட் சர்டிபிகேட் நம்ம வச்சதுனாலதான், அதுல இடஒதுக்கீடுலதான் எனக்கு இந்த காலேஜ்லயோ இல்ல இதுலயோ எனக்கு சீட்டு கிடைச்சிருக்கு அல்லது வேலை கிடைச்சிருக்கு அப்படிங்கிற புரிதல் வந்து அவங்களுக்கே இல்ல. கண்டிப்பா மேடம். அவங்க கிட்ட நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னா, இப்ப தமிழ்நாட்டுல அக்டோபர் 2022 நடந்த ஒரு சர்வே படி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் 3% தான் வந்து முன்னேறிய சமூகம். பிராமின்ஸ் மட்டும் சொல்லல, மித்த எல்லாமே முதலியார், செட்டியார், ரெட்டியார், சைவ வேளாளர், சைவ பிள்ளை, ஜெயினர்கள் எல்லாமே சேர்த்து 3% தான் வந்து முன்னேறிய சமூகம். மீதி 97% வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம், பட்டியலிடப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகம் மற்றும் பழங்குடியின சமூகம். சோ இந்த நாளும் தான் வந்து 97% இருக்கு. மியூட் பண்ணிக்கோங்க. மேடம் சொல்லுங்க மேடம், கேக்குது. சோ இவங்களுக்கு தான் 97% வந்து இருக்குது. இந்த 97% இவங்க தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த 97%க்கு 97% இடஒதுக்கீடு கொடுக்கணும்ல, ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷனா கொடுக்கணும்ல. ஆனா தமிழ்நாட்டுல 69% தான் இவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது. மீதி 31% ஓபன் கோட்டா இருக்கு. இந்த ஓபன் கோட்டால பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய சோசியல் அட்வான்டேஜை யூஸ் பண்ணி அந்த 3% அப்பர் காஸ்டும் கிரீமி லேயர் ஓபிசி
கிரீமி லேயர் ஓபிசியும் தான் வர்றாங்க. சோ இந்த 3%க்கு எதுக்கு 31% அப்படிங்கிற கேள்வியை வந்து நம்ம ஓபிசி சமூகத்துக்கிட்ட எழுப்ப வேண்டியிருக்கு. 75% ஓபிசி சமூகம் இங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு 50% தான் இங்க இடஒதுக்கீடு இருக்குது. அப்போ இந்த மீதி 25% எங்க போய் இருக்குதுன்னு சொன்னா அது அப்பர் காஸ்ட் கிட்ட போய் இருக்குது. ஆனா உனக்கு என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னு சொன்னா எல்லாமே எஸ்சி எஸ்டி கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அது பொய், அது உண்மை கிடையாது. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தோம்னா தான் நமக்கு கிளியரா தெரியும் ஓபிசி இவ்வளவு இருக்குது, அதுல இது இவ்வளவு இருக்குது அப்படிங்கறது தெரியும். இதுதான் ரிசர்வேஷன் இருக்குது, அப்ப மிச்சது யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது அவ தெரியும். சோ எஸ்சியும் எஸ்டியும் ஓபிசியும் சேர்ந்தால்தான் இந்த இடஒதுக்கீடா இருக்கட்டும், அதோட ஓபன் கோட்டாவா இருக்கட்டும், நிலமா இருக்கட்டும், அதிகாரமா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா அப்பர் காஸ்ட் அப்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாப் 1% டு லெஸ் தென் 5% கிட்ட தான் வந்து இது எல்லாமே குமிஞ்சு இருக்குது. ஒரு 6000 சாதி இந்தியா முழுக்க இருக்கக்கூடியதுல ஒரு 200-300 சாதிக்குள்ளவே வந்து இந்த மொத்த சொத்துக்கள், பெரிய டிசிஷன் மேக்கிங் பொசிஷன்ஸ் எல்லாமே அங்கனே வந்து உட்கார்ந்துட்டு இருக்குது. இப்ப நம்ம சேர்ந்தாதான் அதை நம்ம அங்க இருந்து எடுக்க முடியும். இதைதான் தலைவர் ராகுல் காந்தி. அதுதான் மேடம். இப்ப என்னன்னா விட்டு கேட்கல, சரியா கேட்கல, விட்டு விட்டு கேக்குது, நீங்க பேசுறது கேட்கல மேடம். இப்ப கேக்குதுங்களா மேடம்? இப்ப கேக்குது. அதுதான் மேடம். இப்ப இடஒதுக்கீடுனா எஸ்சி எஸ்டிக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இப்ப ஒண்ணும் இல்ல. கவர்மெண்ட் ஒரு போஸ்டிங் அலாட்மெண்ட் பண்ணுது. இப்போ ஒரு சத்துணவு டீச்சருக்கு ஒரு போஸ்டிங் போடுறாங்கன்னா பிற்படுத்தப்பட்ட ஒரு கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு எஸ்சி நிக்க முடியாது, ஒரு மிக பிற்படுத்தப்பட்ட நிக்க முடியாது. ஜென்ரல் கோட்டால எல்லாருமே இருக்கலாம். இந்த மக்களுக்கு நம்ம புரிய வைக்கிறது என்னன்னா இடஒதுக்கீடால எல்லாருமே பயன்படலாம் அப்படிங்கறத ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்லி புரிய வைக்க வேண்டியதா இருக்குது. கொஞ்சம் இது ஒரே மனக்கோட்பாடு என்னன்னா இடஒதுக்கீடுனா எஸ்சி எஸ்டி தான், அவங்க தான் இடஒதுக்கீட்டுல ரிசர்வேஷன்ல வந்துருவாங்க, உங்களுக்கு என்னப்பா நீங்க ரிசர்வேஷன்ல வந்துருவீங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்கை தான் நம்ம தொடர்த்து எறிய வேண்டிய ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்க வேண்டியங்கிறதா என்னுடைய கருத்து மேடம். நிச்சயமாமா, ரொம்ப அழகா நீங்க சொல்றீங்க, நீங்க அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. இப்ப என்னன்னா ஓபிசிக்கு வந்து சொல்லணும், ஓபிசிக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இப்படி 2 ட்விட்டர் ஸ்பேஸ்ல பேசுறோம், இப்படி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். வெளியே களத்துல வீடு வீடா போய் நம்ம வந்து அவங்க கிட்ட பேசுறதுக்கு நம்ம பண்றது இல்ல. அதை பண்ணா மட்டும்தான் இங்க தீர்வு வரும். ஏன்னா ஓபிசி வந்து எங்க இருந்து இந்த ஐடியாவை எடுத்துக்கிறாங்கன்னா மாஸ் கம்யூனிகேஷன்ல இருந்து எடுத்துக்கிறாங்க. இப்ப ஜென்டில்மேன் போன்ற படங்கள்ல பாத்தீங்கன்னா இதுதான் சொல்லப்படுது. இது எல்லாமே வந்து அப்பர் காஸ்டுக்கு எதிரானது, அப்பர் காஸ்ட் எல்லாம் பாவம், புத்திசாலிங்க படிச்சுட்டு அவங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகளை தான் இந்த மாஸ் கம்யூனிகேஷன், மாஸ் மீடியாஸ் வந்து திரும்ப திரும்ப கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப மாஸ் கம்யூனிகேஷன்ல எதிராக நம்ம அவ்வளவு பெரிய மாஸ் கம்யூனிகேஷன் பண்ண முடியுமா? ட்ரை பண்ணலாம். சோசியல் மீடியால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம். இப்ப ஓரளவுக்கு அது சக்சீட் ஆகியும் இருக்கு. ஆனா இதை தாண்டி நம்ம வந்து வீடு வீடா சென்று நம்ம வந்து மக்களிடம் வந்து கான்வர்சேஷனை துவக்கணும். அதுக்கான கட்டமைப்பை நம்ம வலுப்படுத்தி அதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து தலைவர் வந்து நடைப்பயணத்தை மேற்கொண்டார். அவருக்கு உட்கார்ந்து ஒரு வேற விதத்துல நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. அவரு வந்து நடை தொடங்கி 4000 கிலோமீட்டருக்கு மேல வந்து அவர் நடையாக நடந்தார். எதுக்காக? இப்படிதான் நீங்களும் வீடு வீடா நடக்கணும், இப்படிதான் காந்தியும் நடந்தாரு, இப்படி நடந்துதான் காங்கிரஸ் வந்து இந்த இடத்துல நமக்கு எல்லா நன்மையும் கொண்டு வந்து சேர்த்துச்சு. நமக்கு மிச்சம் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிக்கும் அக்கா தங்கச்சிக்கும் யாருக்கு இன்னும் அந்த அட்வான்டேஜ் கிடைக்கலையோ அவங்களுக்கும் நம்ம இப்படிதான் நடையா நடந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த கம்யூனிகேஷன் தான் அவர் செய்த அந்த நடைப்பயணத்தினுடைய கிரக்ஸ். இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து களத்துல இறங்கி காங்கிரஸ்காரங்க ஒவ்வொருத்தங்களும் வந்து டெய்லி வந்து ஒரு 10 வீடு 20 வீடு பார்ப்போம், 30 வீடு பார்ப்போம். எல்லாருக்கிட்டையும் போய் எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நமக்கு தலைவர்கள் சொல்வது போல கமிட்டிஸ் நம்ம அமைக்கலாம், அந்த கமிட்டிஸ் வழியா நம்ம செயல்படலாம். நம்ம கட்சியில வந்து இதை விட சிறந்த வழிகாட்டல் வந்து ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி எல்லாத்தையும் ப்ராப்பரா ட்ரைனிங்ஸ் வச்சு அவ்வளவு அருமையா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதையெல்லாம் நம்ம வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி நம்ம வந்து அதை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக வந்து மக்கள் வெற்றி அடைவார்கள். நம்ம கட்சி வெற்றி அப்படிங்கறது நம்ம பாக்குறது இல்ல, மக்கள் வந்து வெற்றி அடைவார்கள். நம்முடைய உழைப்பு மட்டும்தான் இங்க வந்து லேக்கிங்கே தவிர இங்க வேற எதுவுமே லேக்கிங் கிடையாது. நம்ம தலைவர்கள் நம்மள மாதிரி 10 மடங்கு வேலை செய்யறாங்க. கண்டிப்பா மேடம். நன்றி. டாக்டர் டேனியல், உங்களுடைய கருத்து சொல்லுங்க. நன்றி ஆண்டோன. சுபத்ரா மேடம் வந்து ரொம்ப அழகா அந்த இப்ப இருக்க சமூகம், சொசைட்டி வந்து எப்படி அடுக்கடுக்கான நிலைகள் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எப்படி 2000 வருஷமா இருக்க பிரச்சனை இன்னைக்கும் அதே மாதிரி இருக்குது, அதுக்காக காங்கிரஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த காஸ்ட் சென்சஸ் இன்னைக்கு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கேன்னா அதோட ஃபுல் கிரெடிட் வந்து தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமே சாரும். அவரை மாதிரி இந்தியா ஃபுல்லா கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் போய் தினமும் பார்லிமெண்ட்ல இருக்கட்டும், வெளியில பொதுக்கூட்டங்களா இருக்கட்டும், பிரஸ் மீட்ஸா இருக்கட்டும், தொடர்ந்து இதுதான் என்னோட எய்ம்.
2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸோட முக்கியமான எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வந்து we will take the caste census. 50% ரிசர்வேஷனை உடைப்போம், caste census நடத்தும். இதுதான் பிரதான மேனிஃபெஸ்டோ, பிரதான பாயிண்ட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 2024 பார்லிமெண்ட் மேனிஃபெஸ்டோ இதுதான். இதை வந்து எனக்கு பிஜேபி வந்து வேற வழி இல்லாம அவங்க ஏதோ ஆசைப்பட்டோ அவங்க கொள்கை ரீதியா அவங்க வந்து மனமாதியோனா இது நடக்கல. முழுக்க முழுக்க காங்கிரஸோட பிரஷர், இந்திய மக்களோட பிரஷர்லால மட்டுமே ராகுல் காந்தி தலைமையில தான் இந்த முடிவு வந்து எடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம். இதுல வந்து எந்த மாற்று கருத்தும் வந்து வந்துடக்கூடாது. ரெண்டாவது வந்து இந்த கேஸ்ட் சென்சஸோட ஹிஸ்டரி நம்ம வந்து கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்குன்னா அதுதான் வந்து டேட்டா பேஸ்டு. நம்ம வர்ணாசிரமம் மனுஸ்மிருதி அப்படின்றது வந்து நம்ம ஐடியாலஜிக்கல் பேஸ்ட், ரிலிஜியஸ் பேஸ்டா இருக்குது. டேட்டா பேஸ்டா எப்படி உதவுச்சு அப்படின்றத வந்து நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் சென்சஸ் வந்து 1881 போல எடுக்கிறாங்க. ஆனா 1901 இருந்தே அதுக்கப்புறம் 4 சென்சஸ் நடக்குது 1941 வரைக்கும். அந்த 4 சென்சஸ்லயுமே வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி இன்இக்வாலிட்டிஸா பாக்குறாங்க, சமத்துவமே பாக்குறாங்க, ஏற்றத்தாழ்வா பாக்குறாங்க. சோ அந்த 4 சென்சஸ்மே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் காஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் வந்து நடத்துறாங்க 1901, 11, 21, 31, 41. சோ இதை பேஸ் பண்ணி தான் லேட்டரா மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் 1980லயும் அது இம்ப்ளிமெண்டேஷன் தள்ளியும் வரும்போது வந்து இந்த டேட்டாவை தான் எடுத்து ஓபிசிஸ் வந்து 51% மேல அப்பவே இருக்காங்க அப்படின்றதான் கொண்டு வராங்க. இந்த காஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் தான் 1941 ரிசல்ட்டை வந்து காஸ்ட் பேஸ்ட் ரிப்போர்ட் வந்து வெளியே வரல. 1931 வரைக்கும் தான் நம்ம கடைசியா இருக்குது. 1931 அப்புறம் 2011 மன்மோகன் சிங் தலைமையிலான கவர்மெண்ட் திரும்ப காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறாங்க. அது சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் அப்படின்ற இதுல வருது. டைரக்ட் சென்சஸ் இல்லாம இன்னொரு சென்சஸ் சோசியோ எக்கனாமிக் சர்வே அப்படின்றத 2011 மன்மோகன் சிங் கவர்மெண்ட் வந்து மிக ஆழமாக இந்த பேஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ் வந்து நம்ம வந்து தகர்க்கணும். திரும்ப வந்து ரிசோர்ஸை எப்படி வந்து ஸ்பிளிட் பண்றது, எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், வேலைகளா இருக்கட்டும், நாட்டோட சொத்தா இருக்கட்டும், எல்லாத்தையும் திரும்ப எப்படி பாப்புலேஷன் பேஸ்டா ஒவ்வொரு சமூகத்துக்கும் எவ்வளவு போய் சேரணும் அப்படின்றத வந்து மன்மோகன் சிங் தலைமையிலான UPA 2 கவர்மெண்ட் வந்து முன்னெடுக்கிறாங்க 2011. ஆனா அந்த டேட்டால வந்து நிறைய எரர்ஸ் வந்துருது, அதனால அதை வந்து ரிலீஸ் பண்ண முடியல. சோ திரும்ப வந்து இந்த நம்ம இந்த அந்த இப்போ இந்த பிஜேபி வந்து எடுத்தாங்க, சோசியோ எக்கனாமிக் சர்வே எடுத்தாங்க, காஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் எடுத்தாங்க அப்படின்னா அந்த டேட்டாவோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த 10 வருஷத்துல ஏதாவது முன்னேறி இருக்காங்களா? ஒடுக்கப்பட்ட மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், ஓபிசியா இருக்கட்டும், SC/ST இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் MBCயா இருக்கட்டும், இந்த 10-15 வருஷம் இந்த பிஜேபி ஆட்சியில அந்த சமூகத்துக்கு நிதி போய் சேர்ந்திருக்கா, வேலை வாய்ப்புகள் போய் சேர்ந்திருக்கா, நிலம் போய் சேர்ந்திருக்கா அப்படின்றது வந்து தெரியும். இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னா, அந்த காஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் பொறுத்த வரைக்கும் என்ன முக்கியம் அப்படின்னா, இதுல ஒரு தோழர் வந்து சொன்னாங்க எப்படி வந்து மற்ற சமூகத்திலையும் நம்ம எல்லா சமூகத்திலையும் வந்து இந்த ஏற்றத்தாழ்வுகள் எப்படி இருக்குது, நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு சமூகத்துல மட்டும் தான் இருக்கு அப்படின்னு, மற்ற சமூகத்துல இல்ல அப்படின்னு நினைச்சோம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முறைகேடு. எப்படி 50% மேல ரிசர்வேஷன் வரக்கூடாதுன்னு ஒரே சமூகத்தை சார்ந்த ஒரு இயக்கமான நம்ம அந்த ஒரு இது சொல்றாங்களோ, நம்ம அந்த ஜுடிஷியரி வந்து வச்சிரும் ஆர்டிபிஷியல் கேப். அது வந்து அப்படி ரிசர்வேஷனே வந்து கிடையாது, அந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷனே கிடையாது 50% தாண்டக்கூடாதுன்னு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் சொல்றாங்க, ஒரு பாலிசி கொண்டு வராங்க. அதே மாதிரி அயோக்கியத்தனமான, முறைகேட்டுத்தனமான, வன்மமான விஷயம் தான் வந்து அந்த மற்ற ரிலிஜன்ஸ்க்கு போயிட்டாங்க, மாற்று ரிலிஜன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணாங்க, கிறிஸ்டியானிட்டியோ புத்திசமோ இல்ல இஸ்லாமியோ அவங்க வந்து தழுவுனாங்க. அவங்க வந்து அந்த ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்குள்ள வரமாட்டாங்க, ஷெட்யூல் கேஸ்டுக்குள்ள வரமாட்டாங்க, அவங்க வந்து பிசின்னு கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்றது முழு வன்மத்தோட கொண்டு வந்த ஒரு ப்ரொவிஷன். ஏன்னா எந்த கம்யூனிட்டிக்கு ரிலிஜனுக்கு மாறினாலும் ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களாவே தான் இருக்காங்க. உடனே அவங்களோட சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகுதா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி. அவங்களுக்கு சோசியல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துட்றாங்களா அப்படின்றது வந்து ரொம்ப கேள்விக்குறி. அந்த மாதிரி டேட்டா வந்து சொல்லலை. கிறிஸ்டியானிட்டியில எடுத்த சோசியோ எக்கனாமிக் சர்வேஸ் எதுவுமே அப்படி சொல்லலை. அவங்க எந்த ரிலிஜனுக்கு மாறினாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒடுக்கப்பட்ட மக்களாவே தான் இருக்காங்க. டாக்டர் நீங்க பேசுறது கேட்கல, இப்போ கட் ஆயிடுச்சு. கூட அவங்களுக்கு போய் சேருதா அப்படின்னா கிடையாது. 30% மக்கள் இருக்காங்க ஒரு ஊர்ல அப்படின்னா 30% வந்து அவங்களுக்கு அந்த காலேஜ் அட்மிஷன்லயோ ஸ்கூல் அட்மிஷன்லயோ இல்ல பிரின்சிபலாவோ இந்த டீச்சராவோ அப்பாயின்மெண்ட் போய் சேருதா, ப்ரொஃபசர்ஸா அப்பாயிண்ட் ஆனாங்களா அப்படின்னா கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த காஸ்ட் பேஸ்ட் சர்வே வந்து இதை சொல்லும். ஆனா எப்ப சொல்லும் அப்படின்னா கிறிஸ்டியனாவும் இஸ்லாமியும் மாறின பிறகும் அவங்களோட காஸ்டையும் இதுல எடுக்கணும். இல்ல நீங்க டைரக்டா பிசிஏ கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா உண்மையான சர்வே வந்து சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்து வராது.
ஸோ கண்டிப்பா அதை வந்து நம்ம எம்பசைஸ் பண்ணணும். அவங்களுடைய 75 வருஷம் வந்து அவங்களுக்கு நீதி வந்து மறுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டிய நேரம் வந்து இது. கண்டிப்பா இதுக்காக எல்லாருமே கண்டிப்பா காங்கிரஸ் குரல் கொடுக்கும் அப்படின்ற வந்து நான் நம்பினேன். சுபத்ரா மேடம் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் சொன்னாங்க. அதாவது 8% ஜாப் மட்டும் தான் கவர்மெண்ட்ல இருக்கு. 92% வந்து 8% இல்ல 1% தான் இருக்கு. 92% அன்ஆர்கனைஸ்டு, 8% வந்து ஆர்கனைஸ்டு பிரைவேட்ல இருக்கு. பிரைவேட்ல வந்து ஏன் வந்து ரிசர்வேஷன் முக்கியம் அப்படின்றத சொன்னாங்க. இன்னும் ஒரு ஸ்டெப் போய் பிரைவேட்ல மட்டும் இல்ல, எல்லா ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் இந்த ரிசர்வேஷன் வந்து கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அவங்களோட எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து வேலை இது வாய்ஸ் பிரேக் ஆகுது டாக்டர், வாய்ஸ் பிரேக் ஆகுது, கேட்கல. கேசவநாயகம் தோழர், நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அவருடைய வாய்ஸ் கேட்கல, நேரம் ஆயிடுச்சு. ஓகே, கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குது கேக்குது கேக்குது, சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க, கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில் வந்து சுதந்திரம் வாங்கி பல வருஷமா காக்கா நாயக்கர் கமிஷன், அடுத்து வந்து மண்டல் கமிஷன் போன்ற பல கமிஷன்கள் அமைத்து பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு பின்னடைவுகள்லாம் ஏற்பட்டு, அது 2011 வந்து மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான 27% இடஒதுக்கீடை வந்து பின்பற்றப்பட்டு இன்னைக்கு நம்ம இந்த சமூகத்துல வந்து இன்னொரு ஒரு பரிமாணமான ஒரு இடத்துல வந்து நிக்கிறோம். இதுல வந்து இந்த 2025 வந்து இது யாரு அப்படின்னு சொல்றா அப்படின்னா, பிரதமர் மோடியால சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு. இதே பீகாருக்கு நிதிஷ்குமார் வந்து ஓபிசி கணக்கெடுப்பு நடக்கும்போது பீகார்ல தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட மோடி அவர்கள் வந்து இந்து மக்களை பிளவுபடுத்துற சக்தியை நாங்க செய்ய முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைய இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் மேற்கொண்டார் போன மக்களவை தேர்தலில் 2024. இன்னைக்கு வந்து 2025, அதாவது இந்த ஒரு வருஷத்துல இந்த மனமாற்றம் வந்திருக்கு அப்படின்னா இதுக்கு முக்கியமான காரணம் வந்து தமிழக மாடலை வந்து ராகுல் காந்தி பின்பற்றி இருக்கார் அப்படின்றதுதான். ஆனா இங்க இருக்கிறவங்க பெரும்பான்மையானவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எனக்கு சில கேள்விகள் இருக்கு. ராகுல் காந்திக்கு இருந்த சமூக பார்வை காக்கா நாயக்கர் கமிஷன்ல வந்து நேரு பின்பற்றவில்லை, மண்டல் கமிஷனை வந்து இந்திரா காந்தி பின்பற்றவில்லை. ஒரு உயர் ஜாதியா இருக்கிற விபி சிங் வந்து மண்டல் கமிஷனை செயல்படுத்தும் போது அவர்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டது. அன்னைக்கு திமுக வந்து அவருக்கு சப்போர்ட், அவருக்கு வந்து உதவிச்சு. நம்ம வரலாற்று பின்புலத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த சோசியல் ஜஸ்டிஸை வந்து காங்கிரஸ் வந்து 40களில் 50களில் ஏற்படுத்தி இருந்தால் இன்னைக்கு இந்த மதவாத சக்திகளுடைய ஆட்படுகிற ஒரு விஷயத்துல வந்து நம்ம இப்போ வந்து மோடி வந்து இதுல என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா, மோடி இன்னைக்கு நாளைக்கு வரலாறு என்ன சொல்லணும்னா மோடி தான் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து பண்ணினார் அப்படின்றதுதான் வரலாறு. இதுக்கு வந்து ராகுல் காந்தி பின்னாடி வேலை பார்த்தார். இந்த ஒரு 4-5 வருடம் ஒர்க் பண்ணதுக்கே இந்த ரிசல்ட் அப்படின்னா, கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கி 50-60 வருடங்கள்ல காங்கிரஸ் இதை முன்னெடுப்பை எடுக்காததற்கான பின் விளைவுகளை இன்னைக்கு அதை சம்பாதிச்சிட்டு இருக்கு. இது நம்ம வந்து டீட்டெயிலா வந்து மீளாய்வு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இந்த தமிழ்நாடு மாடல் ரிசல்ட்டை வந்து நேருவா இருந்தாலும், இந்திரா காந்தியா இருந்தாலும், அதற்கு பின் வந்த ராஜீவ் காந்தியா இருந்தாலும் மேம்போக்கான ஒரு தெளிவா எந்தவித சாதிவாரி கணக்கெடுப்பா இருக்கட்டும், பிற்படுத்தப்பட்டவருடைய இடஒதுக்கீடா இருக்கட்டும், புறந்தள்ளுடைய விளைவுகளை இன்னைக்கு வந்து RSS ஏகாதிபத்தியமா இருக்கிற இன்னைக்கு சூழல் வந்து எப்படி மாறி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வந்து இந்த இந்திய சமூகத்துல உரிய, அதாவது
வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆட்பட வேண்டிய சூழல் இருக்கிற ஒரு சூழல யார் வேணாலும் எந்த அரசியல் கட்சி இருந்தாலும் பண்ண வேண்டும் அப்படின்றத வந்து ஒரு எதிர்கட்சி செயல்படுத்தினால், காங்கிரஸ் முக்கியமா வந்து அது வந்து தெலுங்கானாவில் செயல்படுத்தியதா இருக்கட்டும், கர்நாடகாவில் மேற்கொண்டதாகட்டும், அது ஆளும் எல்லா மாநிலங்களும் செயல்படுத்த பயந்து, இன்னொன்னு வந்து நிதிஷ்குமார் வந்து அமைச்சரவையில் இருக்கிறதுனால் செயல்படுத்தப்பட்ட இந்த ஒரு விஷயத்த வந்து காங்கிரஸ், எனக்கு ஒரே ஒரு கேள்வி, 1998க்கு முன்னாடி வந்து பிஜேபின்ற ஒரு கட்சி ஆட்சி அமைக்கவில்லை. 1985 80களில் தான் வந்து பிஜேபி என்ற ஒரு கட்சி வளருது. இந்த சோசியல் ஜஸ்டிஸை நம்ம கொடுத்திருந்தால் இந்த வலதுசாரி ஏகாதிபத்தியம் இவ்வளவு வளர்ந்திருக்காது அப்படின்றது என்னுடைய கருத்து. இது ஏன் வந்து பண்ணல அப்படின்றத இங்க இருக்கிறவங்க யாராவது எனக்கு பதில் சொல்லுங்க. சோ நம்ம வந்து பண்ணிருக்கலாம் சார், அதை பண்ணிருக்கலாம், இதை பண்ணிருக்கலாம், இதை வந்து ஏன் வந்து நேத்து பண்ணல, இதை ஏன் முந்தா நேத்து பண்ணல அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்திருக்கலாம். சோ அதுல நிறைய விஷயங்கள் வந்து என்னன்னு சொன்னா, காங்கிரஸ் வந்து ஒரு 2000 வருஷம் இல்லாத ஒரு வளர்ச்சியை ஒரு 50-60 வருடங்களில் அது எப்படி கொடுத்துச்சு அப்படிங்கிறது, அதுக்கு வந்து வாட் இட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவ்ரி இயர் வந்து அந்த 5 இயர் பிளான்ல அவங்க ஒண்ணு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் உட்காந்து டீடைல்டா நம்ம வந்து படிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப மலைப்பா இருக்கு. அண்டர் எந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர்ல ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு அவங்க வந்து பண்ணாங்க அப்படிங்கறத பார்க்கும்போது 1947 முன்னாடி ஒரு 200 இயர்ஸா வந்து சராசரி பட்டினி சாவு மட்டுமே வந்து 3-5 லட்சம் பேர். ஓகே, சோ அந்த இதுல இருந்து அவங்க வந்து பட்டினி சாவை நிப்பாட்டுறதுக்கு அவங்க அத்தனை லட்சம் வந்து ரேஷன் பண்ணி வந்து வேக்சினேஷனுக்கு அவங்க பண்ணி அந்த எவ்ரி இயர் காங்கிரஸ் என்ன பண்ணிச்சு அப்படிங்கிற அந்த இதை வந்து எடுத்து நம்ம பார்க்கும்போது பார்த்தா அட் அ டைம் எப்படி வந்து அவங்க ஒரு பிரிட்ஜ் கட்டுறதுக்கு நமக்கு ஸ்டீல் வேணும் அப்படின்னு யோசிச்சு, அதே சமயம் வேக்சினேஷனுக்கு வந்து ரிசர்ச் வேணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒன்னொன்னுத்துக்குமே வந்து தனித்தனியா ரிசர்ச் விங், பிளான்ட்ஸ், இது அதுன்னு சொல்லி டேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டிக்கிட்டே போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5000 அணைகளுக்கு மேல வந்து அந்த ஒரு 50-60 இயர்ஸ்ல வந்து கட்டினது. 22,000 ரயில்கள், 40 லட்சம் கிலோமீட்டர் ரோட்ஸ், 10.25 லட்சம் இலவச அரசு பள்ளி அப்படின்னு சொல்லி அவங்க ஒண்ணையா அவங்க பண்ணிருக்கிறத பார்த்தா இன்னும் 10 கேள்வி கூட கேட்கலாம். நீங்க இதை கூட பண்ணிருக்கலாமே, நீங்க ஏன் வந்து அதை பண்ணல இது பண்ணலன்னு சொல்லி கேட்கலாம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி. ரைட் சார். பொது நிறுவனங்கள்ல ஒரு நிமிஷம். ரைட், வளர்ச்சிக்கு வந்து பங்காற்றுகிறத பத்தி யாருமே டவுட் பண்ணல. அந்த இன்னும் சொல்ல போனா அந்த 50-60 வருட காலங்கள்ல பொது நிறுவனங்கள்ல இந்த 27% இடஒதுக்கீடு 2017க்கு முன்னாடி வந்திருந்தால் இன்னும் அதிகமான பிற்படுத்தப்பட்டவர்கள் வந்திருப்பாங்க. அத பத்தி நம்ம வந்து சொல்லிட்டே போலாம், நிறைய இருக்கு பாருங்க. இப்ப வந்து இப்போ அம்பேத்கர் ஏன் பதவியை விட்டு விலகினார்? ஆண்டோ சார். சொல்லுங்க சார். வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். மிக சிறந்த தலைப்பு பத்தி பேசணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா மிக்க சிறப்பு. ரொம்ப நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சனிக்கிழமை வந்துட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டது பாத்தீங்கன்னா மிக்க மகிழ்ச்சி. மேடம், உங்கள்கிட்ட தான் நான் ஒரு கொஸ்டின். ஓகே, இப்போ வந்து இப்ப திமுக அதிமுக முன்னாடி இந்த தமிழ்நாட்டை வந்துட்டு ஆட்சி ஆண்டது யாரு? காங்கிரஸ் தானே மேடம்? காங்கிரஸ் தான். சொல்லுங்க. தொடர்ந்து காங்கிரஸ் இருந்து மேடம் இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய நேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரம். சரிங்களா? சிதம்பரம் நியர் பைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வில்லேஜ். பேர் வந்து திருவா. ஆமா, அதுல ஐடியா இருக்கும். சரிங்களா? ஓகே, இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் இது மாதிரி ஒரு பிரச்சனை இஷ்யூஸ் இது இல்லவே இல்லை. ஆக்சுவலா தமிழ்நாட்டுல இல்லவே இல்லை. இந்த அன்டிச்சபிலிட்டியுமே இல்லை. மேக்சிமம் பாத்தீங்கன்னா எனக்கு என்னுடைய மாமனாரு, எங்க தாத்தா, எங்க அப்பா அவங்க எல்லாம் வாழ்ந்த காலத்துல பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு இதுல இல்ல. மேக்சிமம் வந்து ஒரு பொதுநலத்தை தொண்டு செய்யணும்னு தான் அந்த காங்கிரஸுக்கே வந்தது மெயின் காரணமே. அது வந்து உங்களுக்கு வந்துட்டு பர்டிகுலர் தலைவர் தான் சொல்றேன்னா உங்களுக்கு தெரியாது இல்ல, நீங்க வந்து அந்த காங்கிரஸ் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா இந்த காங்கிரஸ் வந்துட்டு முதல்ல வந்து ஒழிச்சது முதல்ல யாரு? இனி தமிழ்நாட்டுல காங்கிரஸ் இருக்கக்கூடாதுன்றத கங்கணம் கட்டி ஒழிச்சது யாரு? திராவிட பாரம்பரியம். சொல்லுங்க. அதுதான் சொல்றேன். அந்த
திராவிடத்துல கேளுங்க, அந்த திராவிடத்துல இருக்கிறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத கம்யூனிட்டி எல்லாம் சேர்ந்து இந்த காங்கிரஸ் இங்க இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்துட்டு எதுவுமே பண்ணவே முடியாது, நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாதுன்ற காரணத்தால அன்னைக்கு ஓட்டுக்கு 5 ரூபா கொடுத்து காங்கிரஸ் அழிச்சிட்டு வந்ததுதான் திராவிடம். சார் உங்களுக்கு கேள்வி அன்னைக்கு வந்ததுதான் அல்ல அன்னைக்கு வந்த திராவிடத்தை இது வரைக்குமே காங்கிரஸால ஒண்ணும் பண்ண முடியல. இன்னைக்கு அலைன்ஸோட இருக்கீங்க நீங்க. தோழர் உங்களுடைய கொஸ்டின்ஸ் கேளுங்க, பேசுங்க. கேள்வி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா மேடம்? கேள்வியே இதுதான் மேடம். இப்ப இன்னைக்கு நம்ம பேசுற பேச்சு, நான் சொல்றேன், அன்னைக்கு காமராஜர் ஆட்சி காலத்திலே பேசியிருந்தா இங்க வந்து காங்கிரஸை தவிர வேற எதுவுமே வந்து இருக்காது. இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸா இருந்திருக்கும். உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது எதுக்குன்னா சார், உங்களுக்கு கேள்வி எதுனா இருந்தா கேளுங்க சார், இல்ல ஒரு பாயிண்ட் நீங்க சொல்ல விரும்பினதை சொல்லிட்டீங்கன்னா மகிழ்ச்சி சார். இல்ல தோழர், சரி, ராமதாஸ் வந்து சாதிவாரி கணக்கெடுப்ப ரொம்ப இன்சிஸ்ட் இது பண்ணாரு, அதனால சரி அவரு எது கருத்து சொல்லுவீங்கன்னு மைக் கொடுத்தோம். நீங்க வந்து சரி சார், ஓகே சொல்லுங்க. தேங்க்யூ. சரி, ஓகே ஃபைன், நல்ல விஷயம். ஓகே சார், சரி, ஓகே. விமல் சார், நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இந்த சூழல்ல வந்து ஒரு பாயிண்ட் வந்து நான் ஆட் பண்ண விரும்புறேன். லைக் வந்து ஒரு 5-6 பேர் வந்து வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்தாங்க. அப்போ லைக் மேஜரா பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி, நேரு, அம்பேத்கர், சர்தார் வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ், சரோஜினி நாயுடு, இப்படி ஒரு 5-6 பேர் வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்தாங்க. அவங்க வந்து இந்த ஒரு 50-60 வருஷத்துல நம்மளை இத்தனை பேரை படிக்க வச்சிருக்காங்க, இத்தனை கோடி பேரை வந்து படிக்க வச்சிருக்காங்க, அத்தனை எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் கட்டி, அத்தனை அமைப்புகள் கட்டி எல்லாமே பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒரு 2000 இயர்ஸ் இல்லாத ஒரு கோல்டன் பீரியடை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் கேட்க வேண்டிய கேள்வி வந்து ஒன்னே ஒண்ணுதான். லைக் வந்து ஒரு 5-6 பேர் சேர்ந்து இத்தனை கோடி பேரை படிக்க வச்சாங்களே, நம்ம இத்தனை பேர் படிச்சிருக்கோம், எத்தனையோ பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கோம், பெருசா பெரிய புத்திசாலிகள் மாதிரி நம்ம பேசுறோம். நம்ம வந்து இன்னும் படிக்காம இன்னும் வந்து ஏழ்மையோட இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், என்ன செய்ய போறோம், இந்த ஒரே ஒரு கேள்வி மட்டும் நம்ம வச்சு அதுக்கு வந்து நம்ம லைஃப வந்து பதிலா ஆக்கணும் அப்படின்னு சொன்னா பெருசாலாம் ஒண்ணும் பண்ண, நம்மளால முடிஞ்ச ஒரு 1 or 2 hours நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கறது மட்டும் நம்ம பார்த்தா வந்து ரெஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷனுக்கு பெரிய விடுதலை கிடைக்கும். இப்போ வந்து காங்கிரஸ் அரசாங்கம் வரும்போது பாத்தீங்கன்னா 0.1% பாப்புலேஷன் கிட்டதான் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுற அளவுக்கு பணம் இருந்துச்சு. 0.1%, 1% கிடையாது, 0.1% விட கம்மியான, அதாவது வெறும் ஜமீன்தார்கள் கிட்டையும் இளவரசர்கள் கிட்ட மட்டும்தான் பணம் இருந்துச்சு. மீதி அத்தனை பேர்கிட்டையும் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அப்படி ஒரு சூழல் இருந்துட்டு இருந்துச்சு. சோ அதுல இருந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 5-6% பேர் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுற அளவுக்கு இருக்கிறோம். இதுக்கே வந்து இத்தனை வருஷம் தலையால தண்ணி குடிச்சாச்சு. ஒன்னொன்னா இது ஒர்க் ஆகுமா, அது ஒர்க் ஆகுமா, அது ஆகலையே, இது ஆகுமா, அது ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் உள்ளேயும் கண்டினியூஸா வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர், குடைச்சல், நம்முடைய தலைவர்கள் வந்து மரணத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர், இது அத்தனையும் வித்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து பண்ணிருக்கோம். இது எல்லாத்தையும் தவிர மாஸ் மீடியா மூலமா தொடர்ந்து பரப்பப்பட்ட அவதூறுகள் தொடர்ந்து ஒரு நம்பிக்கையற்ற தன்மையை வந்து மக்களிடையே உருவாக்குனது. அதாவது வந்து காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்போது நம்ம ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் மக்கள் கிட்ட இருந்துச்சு. நம்ம ஒரு பெரிய நாடு அப்படிங்கிற ஒரு பெருமையை விட நம்ம வந்து நம்ம ஒரு ஏழை நாடு, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வை தான் இந்த பத்திரிகைகள் வந்து கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்துச்சு. காங்கிரஸ் அரசாங்கம் மாறின பிறகு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப சூப்பரா ராஜ்யம் நடக்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனை வந்து இந்த மீடியாக்கள் வந்து கொடுத்துட்டு இருக்குது. ஏன்னா இந்த மீடியாக்கள் வந்து இந்த டாப் 1% உடைய கைக்கூலிகள் எப்பவுமே, அண்ட் சில 100 கோடிகள் இருந்தாதான் அந்த மீடியாக்களை வந்து நடத்த முடியும். அப்ப அவங்க ஏன் வந்து ஆர்டினரி பீப்புளோட குரலா இருக்க போறாங்க, அவங்க வந்து அப்பர் காஸ்ட் அப்பர் கிளாஸ் உடைய குரலா தான் இருக்க போறாங்க. சோ இவ்வளவு கயாஸ்க்கு நடுவுல வந்து இந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, இன்னைக்கு நம்ம கிட்ட ஏதோ ஒரு சோசியல் மீடியா இருக்கு, ஏதோ வந்து ஒரு 10 ரூபா காசாவது இருக்கு. முன்னாடி 10 ரூபா கூட இல்லாம வயிற்றுல பட்னியோட தான் அத்தனை வேலைகளையும் பார்த்தாங்க. இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு இருக்கு, நமக்கு டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு, நமக்கு எஜுகேஷன் இருக்கு, சிந்தனை இருக்கு, கல்வி இருக்கு, வந்து இவ்வளவு அட்வான்டேஜை வச்சுட்டு இந்த மீதி 95%க்கு ஒரு பணத்தை கொண்டு போய் சேர்க்க முடியுமா, ஒரு அறிவை கொண்டு போய் சேர்க்க முடியுமா, கல்வியை கொண்டு சேர்க்க முடியுமா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு பார்வை நம்ம கிட்ட இல்லைன்னா நம்ம மனுஷ ஜென்மமே இல்லை.
இன்னும் வந்து இது என்ன சொல்றதுன்னா, ஒரு சின்ன ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு குட்டி கதை சொல்றேன். ஒரு ஒரு அம்மா, அப்பா அவங்க வந்து ரொம்ப ஏழ்மையிலயும், வறுமையிலயும், கஷ்டத்திலயும் ஒரு குழந்தைய வந்து வளர்க்குறாங்க. அவங்களுடைய முதல் குழந்தைய அ ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. அ அருமையா படிக்க வச்சு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில சேர்த்து விடுறாங்க. அந்த பையன் லட்சக்கணக்கா சம்பாதிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு 3, 4 குழந்தைகள் இருக்கு அவங்களுக்கு. ஸோ ஒரு நாள் அந்த பையன் வந்துட்டு இவங்களுக்கு ரொம்ப வயசான ஒரு சூழல் இருக்கு. அப்போ அந்த பையன் வந்து ஒரு நாள் வீட்ல வந்து உட்கார்ந்துட்டு கேட்கறான். அவங்க அம்மா, அப்பாவ புடிச்சு திட்டுறான். வந்துட்டு, "நீ ஏன் இந்த தம்பி, தங்கச்சி எல்லாம் இப்படி வளர்க்கல, அப்படி வளர்க்கல? இத ஏன் பண்ணல? அத ஏன் பண்ணலன்னு?" தொலைச்சு கேள்வி கேட்டுட்டு இருந்தான். இத பார்த்தா எப்படி இருக்குல்ல? இப்போ அவன வளர்த்து விட்டாச்சு. அவன் தான் அவங்க அம்மா, அப்பாவுக்கும் சப்போர்ட் பண்ணி, தம்பி, தங்கச்சிக்கும் சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து பண்ணணும். ஆனா, அவன் வந்து ஒய்யாரமா வந்து கைய கட்டிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு, "நீ ஏன் இத பண்ணல? நீ ஏன் அத பண்ணல?" அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். இப்ப எங்கேயோ இருந்தோ இந்த ஓபிசி சமூகமோ, இல்ல இந்த கிரீமி லேயர் ஓபிசி ஹூஎவர் இஸ் எஜுகேட்டட், சோ கால்ட் எஜுகேட்டட் பார்த்தோம்னு சொன்னா, இன்னைக்கு இந்தியா மோசமா போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த படிச்ச நம்ம, வயித்துக்கு சோறு பார்த்த நம்ம, வந்து டரு டருன்னு கார்லயும், பைக்லயும் போகக்கூடிய நம்ம, இது ஏன் வந்து ரோட்ல இருக்க மத்தவங்களுக்கு கிடைக்கல? அதுக்கு நான் என்ன செய்யணும்? இப்ப நான் என்ன செய்யணும்? அப்படின்னு யோசிக்கல. நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து இப்ப நம்முடைய முன்னோர்களுடைய கற்பனை, நம்ம முன்னோடிகளோட கனவு. இப்படியெல்லாம் நம்ம பிள்ளைங்க படிச்சிட மாட்டாங்களா? இப்படியெல்லாம் தூர தூரம் இருந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிட மாட்டாங்களா? செல்போன்ல பேசிக்கிட மாட்டாங்களாங்கிற ஒரு ஆசையில வந்து ஒரு இஸ்ரோவ கட்டி, அதுக்கு 1008 ரிசர்ச்ச பண்ணி, காங்கிரஸ் வந்து அரசாங்கத்திலருந்து இறங்கும்போதே 90 கோடி செல்போன் கனெக்ஷன்ஸ் குடுத்தாச்சு. 4G வரைக்கும் குடுத்தாச்சு. அத்தனையும் பண்ணி இதெல்லாம் கனவு. நம்ம பிள்ளைங்க, நம்ம ஜனங்கள் வந்து இப்படியெல்லாம் கம்யூனிகேட் பண்ணிக்க மாட்டாங்களா? இப்படியெல்லாம் வந்து பண்ணிற மாட்டாங்களா? அப்படிங்கிற ஒரு ஆசையில, கனவுல, கற்பனையில அத நிஜமாக்குறதுக்குன்னு சொல்லிட்டு அல்லும் பகலும் உழைச்சு, இந்த அளவுக்கு வந்து ஒண்ண நம்ம கிட்ட குடுத்துருக்காங்க. அத்தனையும் வாங்கி தின்ன நம்ம, இன்னைக்கு நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்றோம் நம்ம சொசைட்டிக்கு திருப்பி? அப்படிங்கிற இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் நம்ம ஒவ்வொருத்தரும் மனசாட்சியோட நம்ம பதில் சொன்னோம் அப்படின்னு சொன்னா, அத்தனை தீர்வும் வந்துரும். இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் பண்ணது அத்தனையுமே தப்பா கூட இருக்கட்டும். அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு புரியல, அவங்க பண்ணல, எல்லாம் தப்பு தப்பா பண்ணிட்டாங்க. அப்படியே வச்சுக்கோ. நம்ம தான் பெரிய புத்திசாலி இல்ல. எல்லாத்தையும் நம்ம பண்ணலாமே. சோ ஜஸ்ட் வாண்டட் டு சே தேங்க் யூ. நன்றி. அட்வொகேட் விமல், நீங்க உங்க வேற ஏதாவது யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா பேசலாம். 2 பேர் இருக்காங்க, 2 பேருக்கும் வாய்ப்பு கொடுத்துருங்க. விமல் சார், நீங்க இருக்கீங்களா? அல்லது சிஜே நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். மேடம், என்கிட்ட 2 கொஸ்டின்ஸ் இருக்கு உங்களுக்கு. என்னன்னா, இப்ப தமிழ்நாட்டுல 31% வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் கோட்டால இருக்கு. இன் ஃபியூச்சர்ல அது குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதாவது 31%ல இருந்து ஒரு 25%, 20%, 10%, 5% அது குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து ஒரு ரிசர்வேஷன் கோட்டால போயிட்டு இப்போ ஒரு ஒரு மிகப்பெரிய பொசிஷன்ல போய் உட்காந்துடுறேன். அதாவது கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டேன். அப்படின்னும் போது என்னுடைய ஜெனரேஷன், அதாவது என்னுடைய பையன் அந்த ரிசர்வேஷன் கோட்டாவை மறுபடியும் யூஸ் பண்ணலாமா? அது வந்து சமூக நீதிக்கு ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்துமா, ஏற்படுத்தாதா? அது 2 கொஸ்டின். இன்னொன்னு என்னுடைய மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஒருத்தர் வந்து கேட்டாரு, ஏன் வந்து காங்கிரஸ் வந்து அதை செய்யல இதை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. என்னன்னா, நம்ம ஒரு சின்ன ஹிஸ்டரிலாம் அவ்வளவா நம்ம பேச விரும்பல. ஒரு ஜென்ரலா எடுத்துக்கோ. ஒரு குழந்தை பிறகுதுன்னா 5 வயசு வரைக்கும் அதுக்கு என்ன தேவையோ அதுதான் அதுக்கு தேவை. 10 வயசுக்கு என்ன தேவையோ அதுதான் தேவை. 25 வயசுல 30 வயசுல கல்யாணம் பண்றவங்க இருக்காங்க, 25 வயசுல கல்யாணம் பண்றவங்க இருக்காங்க. அந்த ஏஜ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரிதான் காங்கிரஸ் வந்து சுதந்திரம் பெற்ற போது நம்ம வந்து ஒரு குழந்தை. அப்ப அதை வந்து இன்னைக்கு வளர்ந்த பின்னாடிதான் நம்ம என்ன பண்றோம், இப்ப கேள்வி கேட்கிறோம். அந்த கேள்வி வந்து நியாயமான கேள்வியா இருக்கணும். அன்னைக்கு குழந்தையா இருக்கும் போது போயிட்டு எனக்கு ஏன் கல்யாணம் பண்ணல ஒரு வயசுல அப்படின்னு நம்ம கேட்கிற மாரி அவங்களுடைய கேள்வி இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு படிச்சவங்க வந்து படிக்காதவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க. வறுமை கோட்டு கீழே எவ்வளவு பேர் இருந்தாங்க. வீடு இல்ல, நிலம் இல்ல, பசி, பட்டினி, பஞ்சம் எல்லாமே இருந்துச்சு. ஆங்கிலேயர்கள் நம்மளுடைய வளத்தை எல்லாம் சுருட்டுன்னு போயிட்டாங்க. அப்ப அதெல்லாம் மீட்டு கொண்டு வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்து விட்ட பின்னாடி இன்னைக்கு தேவையானதை தான் நம்ம கேட்கணும் அவசியம். அதையும் இன்னைக்கு தேவையானதை 100 வருஷத்துக்கு 70 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் செய்யலன்றது கேட்கறது வந்து நியாயமான கேள்வியா எனக்கு படலை. அவர் அதை சிந்திச்சு கேட்டிருக்கணும். அது கேட்டது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி ஒரு கதை சொல்ல விரும்புறேன். ஒரு 3 அப்பா இருக்காங்க. 3 குடும்பம் இருக்கு, 3 அப்பா. அந்த 3 அப்பாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிள்ளைங்கள் இருக்காங்க. அந்த 3 அப்பாவுக்கும் ஒரு ஏக்கர் நிலம் இருக்கு. என்ன பண்றாங்க, ஒரு அப்பா வந்து பாத்தீங்கன்னா 3 அப்பாவும் அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க.
படிக்க வச்சு ஒரே மாதிரி தான் படிக்க வைக்கிறாங்க. அதுல ஒரு அப்பா என்ன பண்றாரு, அந்த நிலத்தை விற்காம அந்த குழந்தைய கஷ்டப்பட்டு கடனோ உடனோ வாங்கி படிக்க வச்சு பெரிய ஆளாக்குறாரு. ரெண்டாவது அப்பா என்ன பண்றாரு, பாதி நிலத்தை வித்துட்டு அதே மாதிரி படிக்க வச்சு ஒரு பெரிய ஆளா ஆக்குறாரு. மூணாவது அப்பா என்ன பண்றாரு, பாதி நிலத்தை வித்துட்டு அந்த பையனை படிக்க வச்சுட்டு இன்னொரு பாதி நிலத்தையும் வித்துட்டு அவரு சந்தோஷமா இருந்துட்டு போறாரு. இப்ப இது 3 கதையில எந்த அப்பாவை நம்ம வந்து பெஸ்ட் அப்பான்னு நம்ம சொல்ல முடியும்? அதை கொஞ்சம் நம்ம சிந்திக்க வேண்டும். ஏன்னா காங்கிரஸ் செஞ்சது வந்து ஃபர்ஸ்ட் அப்பா, அதாவது கஷ்டமோ நஷ்டமோ எந்த ஒரு பொது சொத்துக்களையும் விற்காம வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வளர்த்து விட்டுருக்காங்க. இன்னைக்கு வந்த பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா சொத்துக்கள் நம்மளுடைய சொத்துக்களை வித்து நம்மகிட்டே கொடுக்குறாங்க. நாளைக்கு எந்த சொத்து வித்துட்டு நம்ம வந்து முன்னேற முடியும்? எல்லாம் தனியாருக்கு போயிட்டா அப்ப பொதுஜன மக்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சிந்திக்க வேண்டியதா இருக்கு. ஓகே, நன்றி மேடம். அந்த 2 கொஸ்டின் கேட்டிருந்தீங்களா, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. தேங்க்யூ முத்தமிழ். ஜெயமோகன். ஜெயமோகன், ஓகே, சாரி. இது எனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த 31% குறையுமா அப்படிங்கிறது, குறையணும்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா? இப்போ வந்து இந்த ஓபன் கோட்டாவை வந்து இந்த 3% அப்பர் காஸ்ட் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க மெஜாரிட்டி அப்படிங்கும் போது, அதுதான் ரிசர்வேஷனுடைய அடிப்படை அப்படிங்கும் போது, அந்த 3%க்கு எதுக்கு 31% அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வருதா இல்லையா? வருதுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி செயல்படணும், இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி செயல்படணும். சோ இது எல்லாமே வந்து மக்களோட முடிவு தான். நீங்க சொல்லுங்க. என்னுடைய முடிவு வந்து பாத்தீங்கன்னா மேடம், இப்ப கேஷ் சென்செக்ஸ் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜெனரல் டர்ன்ல எல்லா கேஸ்டும் தான் வராங்க. அப்ப கேஸ்ட்னு கொடுக்கும்போது அந்த அதர் கேஸ்டர்களுக்கும் அவங்களுடைய கேஸ்ட் சென்செக்ஸ் பிரகாரம் அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துட்டு அந்த ஜெனரல் டர்னை வந்து குறைக்கலாம். அது வந்து என்னுடைய கருத்து தான். சோ இதுதான் நானும் சொன்னேன். 3% நீங்க இருக்கிறீங்கன்னா 3% இடஒதுக்கீடே நீங்க வச்சுக்கோங்க அப்படிங்கறதா. உங்களுடைய இடத்தை வந்து யாரும் பறிக்கல அப்படிங்கிறதுதான். சோ பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷனேட்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எல்லாம் சரியா இருக்கும். இன்னொன்னு பிரைவேட்லயும் இடஒதுக்கீடு வரும்போது 3% இன் ஆல் த ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு மாதிரி எல்லாருக்கும் நியாயம் கிடைச்சிரும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ரெண்டாவது கேள்வி நீங்க கேட்டீங்க, அது எனக்கு புரியல, திருப்பி சொல்றீங்களா? மேடம், இப்ப நான் ஒரு கம்யூனிட்டில இருக்கேன். உங்களுடைய பையனுக்கு உங்க குழந்தைக்கு வந்து இடஒதுக்கீடு இருக்கிறது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்கல்ல? நான் வந்து இப்ப என்னுடைய கம்யூனிட்டில நான் ரிசர்வேஷன் வாங்கிட்டு நான் வந்து ஐஏஎஸ் ஆயிட்டேன். இப்ப என்னுடைய பையனுக்கும் அதே ரிசர்வேஷன் கொடுக்கலாமா? ஏன்னா நான் வந்து ஒரு பொசிஷன் வந்துட்டேன். ஏன்னா என்னுடைய கம்யூனிட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஐஏஎஸ் இல்லாம இருக்காங்க. நீங்க வந்து இது ஸ்கெட்யூல் காஸ்டா? இல்ல மேடம், நான் நீங்க சொல்லக்கூடிய அந்த எக்ஸாம்பிள் கேரக்டர் வந்து ஸ்கெட்யூல் காஸ்டா? இல்ல எல்லாத்துக்குமே கேக்குறேன். ஓகே, இது வந்து டிஃபர் ஆகும், ரெண்டுத்துக்கும் டிஃபர் ஆகும். சோ அது ஏன்னா வந்து கிரீமி லேயர் வந்து ஓபிசில இருக்குது, கிரீமி லேயர் வந்து எஸ்சி எஸ்டில இல்ல. இந்த கிரீமி லேயர்ங்கிற கான்செப்ட் வந்து விளக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அது எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. சோ அதை கொஞ்சம் நான் விளக்கிக்கிறேன். இப்போ கிரீமி லேயர்னா என்ன அப்படின்னு சொன்னா வந்து அவங்க வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகம் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பினான்சியலி அண்ட் சோசியலி எஜுகேஷன் வைஸ் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து எஃப்சிக்கு ஈக்குவலண்டா வருவாங்க. அதனால அவங்க வந்து முன்னேறிட்டாங்க, அவங்களுக்கு இன்னும் இடஒதுக்கீடு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இடஒதுக்கீடுங்கிற ப்ராசஸ்ல இருந்து அவங்களை தூக்கி வெளியே போடுறதுதான் இந்த கிரீமி லேயர் அப்படிங்கிறது. இது வந்து ஓபிசிக்கு உண்டு, எஸ்சி எஸ்டிக்கு கிடையாது. சோ வந்து இந்த இடத்துல இந்த மண்டல் கமிஷன் போது இந்த ஒரு விஷயத்தையே நான் சொல்லிக்க விரும்புறேன். அதாவது வந்து தலைவர் ராஜீவ்காந்தி வந்து மண்டல் கமிஷனுக்கு எதிராக வந்து ஒரு 40 நிமிஷம் பேசினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பார்லிமெண்ட்ல வந்து 40 மினிட்ஸ் மண்டல் கமிஷனுக்கு எதிராக பேசினாரு அப்படின்னு அந்த 40 மினிட்ங்கிற கணக்கு மட்டும் சொல்லுவாங்க. அது ஒரு RSS வெர்ஷன். என்ன சொன்னாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. 40 மினிட்ஸ் சொல்லுவாங்க. வேற எந்த ஸ்பீச்லயாவது யாராவது எத்தனை நிமிஷங்கிறத யாராவது சொல்லிட்டு இருக்காங்களா? சோ இப்படி சொல்லிப்பாங்க. மீனிங் அப்படின்னாதான் வந்து அதுல என்ன சொல்லியிருக்காங்கிற நியாயம் யாருக்குமே புரியாம சும்மா அப்படி வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாவம் ஆசை அவங்களுக்கு. ராஜீவ்காந்தி பத்தி பிளாக் பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ தலைவர் ராஜீவ்காந்தி வந்து ரொம்ப அழகா அந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாரு. பிற்படுத்தப்பட்ட சமூகம் ஓபிசி சமூகத்துக்கு நிச்சயமாக இடஒதுக்கீடு கொடுக்கணும். அது வந்து நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடியே பண்ணிருக்கணும். அது நம்ம சைடு டிலே தான். எஸ், அது ஒத்துக்கிறோம். இப்ப நிச்சயமா கொடுக்கணுங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அதுல வந்து ஒரு பாயிண்ட் தான் சொல்ல விரும்புறேன். தட் இஸ் ஏன் வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து பிசி எஸ்சி இது ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சாங்க
அப்படிங்கிறதுக்கான நம்மளுடைய முன்னோர்கள் ஏன் பிரிச்சாங்கங்கிற புரிதலை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இல்லாட்டி இதை தப்பா ஹேண்டில் பண்ணிடுவோம். இப்போ எல்லாத்தையுமே நீங்க சொல்லிருக்க வேண்டியதானே. அவங்க முன்னேறிட்டாங்க. யாரு? எஃப்சி ஃபார்வர்ட் கம்யூனிட்டி முன்னேறிட்டாங்க. ரைட். மித்தது எல்லாமே முன்னேறாத சமூகம். போடுங்க மொத்தமா இந்த இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போக வேண்டியதானே. அப்படி கொடுக்காம ஏன் வந்து பிசி அப்படின்னு ஒண்ணு பிரிக்கிறீங்க, அடுத்தது வந்து எஸ்சி அப்படின்னு ஏன் பிரிக்கிறீங்கன்னு சொன்னா அதுல ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, எஸ்சி சமூகம் வந்து எவ்வளவு உயரமான ஒரு இடத்துக்கு வந்து போனா கூட நிறைய அந்த வந்து சோசியல் ஸ்டிக்மா வந்து இன்னுமே அதுல இருக்குது அப்படிங்கிறது ஆய்வுகள் வந்து சொல்றது. இது வந்து நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கு. காங்கிரஸ்லயே பாத்தீங்கன்னா இப்ப ஈவன் சீஃப் மினிஸ்டரா கூட ஒரு ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் வந்து ஆன பிறகு கூட, நீ என்ன இந்த ஊருக்கு வர, நீ எதுக்கு இங்க வர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராம மக்கள் வந்து அவரை வந்து வரவிடாம பண்ண சூழல் கூட இருக்கு. இந்த மாதிரி சோசியல் ஸ்டிக்மா வந்து அதிகமா இருக்கக்கூடிய இது எல்லாமே இருக்கு. அப்போ அந்த அதுதான் வந்து பிசிக்கும் எஸ்சிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இப்ப பிசிக்கு வந்து எஜுகேஷன் பெருசா வந்துச்சு, ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்துட்டாங்க கவர்மெண்ட்ல, அவங்களுக்கு வந்து பெரிய வெல்த் வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அவங்க வந்து எஃப்சி அப்படின்னே அவங்கள சொல்லலாம். நீங்க ஃபார்வர்ட் அப்படின்னே நீங்க சொல்லலாம், முன்னேறிட்டீங்க அப்படின்னு சொல்லிடலாம். பட் எஸ்சில பாத்தீங்கன்னா நீங்க எத்தே பெரிய ஒரு போஸ்ட் வந்தாலும், எவ்வளவு படிச்சாலும், எவ்வளவு வெல்த் நீங்க வச்சிருந்தாலும் அந்த சோசியல் ஸ்டிக்மா வந்து சமூகத்துல நிலையா இருக்குது, அந்த பார்வை இருக்குது அப்படிங்கறது எங்க ரெண்டு வித்தியாசம். அப்போ நீங்க இங்க வந்து நீங்க கிரீமி லேயர் வைக்க தேவையில்லை. ஆனா ஓபிசில நீங்க கிரீமி லேயர் வைக்கணும். வைக்கலன்னா என்ன ஆகும்னு சொன்னா, பிசியுடைய ரிசர்வேஷன் பூரா பிசியுடைய கிரீமி லேயர் யூஸ் பண்ணிட்டு போயிடும். எண்ட் ஆஃப் த டே பிசிக்கு உண்மையிலேயே உங்களுக்கு அட்வான்டேஜ் கிடைக்காது. இதுதான் வந்து தலைவர் ராஜீவ்காந்தி வந்து சொன்னது. அவர் சொன்னது வந்து ஒண்ணுதான், நீங்க இடஒதுக்கீடு நிச்சயமா கொடுங்க. ஆனா கிரீமி லேயர், அப்போ அந்த வார்த்தை வந்து கிரீமி லேயர்ங்கிற வார்த்தை வந்து அப்போ வந்து நிலை பெறல. நாட் இன் காமன் யூஸ். அதுக்கு பிறகுதான் கிரீமி லேயர்ங்கிற வார்த்தை. சோ தலைவர் வந்து கிரீமி லேயர்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா வந்து இந்த கான்செப்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. சோ பிசில பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடையாது. அங்க வந்து ஒரு கணிசமான ஒரு கன்சிடரபிள் இது வந்து எஃப்சிக்கு சமமா வாழ்ந்துட்டு இருக்காங்க பிசில. நீங்க வந்து சும்மா நீங்க இடஒதுக்கீடு கொடுத்துட்டீங்கன்னா, ஏன்னா நமக்கு இருக்கிற இடஒதுக்கீடே வந்து 3% கவர்மெண்ட் ஜாப் தான். அந்த 3%க்குள்ளதான் நீங்க கொடுக்கணும். அந்த 3%க்குள்ள இத்தனோண்டு இருக்கக்கூடிய இதுக்கு நீங்க அதே பெரிய 50% பாப்புலேஷன்ல இருந்து நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா, அந்த 50%ல ஆல்ரெடி 1 or 2% வந்து கிரீமி லேயர்ல இருப்பாங்க. அந்த கிரீமி லேயருக்கு அப்படியே போய் உட்கார்ந்துரும் அது. எண்ட் ஆஃப் த டே நீங்க பிசி கம்யூனிட்டிக்கு எந்த நல்லதுமே பண்ணிருக்க மாட்டீங்க. திரும்பியும் முன்னேறிய ஒருத்தரை தான் கொண்டு போய் அந்த அட்வான்டேஜ்ல கொடுத்திருப்பீங்க அப்படிங்கிறதுதான் தலைவர் ராஜீவ் காந்தியுடைய உரை. அது பார்த்தா எவ்வளவு ஆழமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து நம்முடைய காங்கிரஸ் தலைவர்கள் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது. சமூக நீதி பத்தின, சாதி பத்தின, வந்து இடஒதுக்கீடு பத்தின எவ்வளவு ஆழமான துல்லியமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது தான் அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த குழப்பத்துலதான் அந்த பிசி ரிசர்வேஷன் கூட நிறைய வந்து டிஸ்கஸ் பண்ணி கூட அது தள்ளி போய் டிபேட் ஆகி கன்ஃபியூஸ் ஆகி அது எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு குழப்பத்துல கூட அது டிலே ஆனது ஒரு முக்கியமான ஒரு காரணம். சோ ஃபைனலி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை கேட்கல. அவங்க கேட்காமயே அவங்க வந்து இது பண்ணாங்க. ஒன்ஸ் அகைன் அவங்க நினைச்ச மாதிரியே வந்து ஓபிசியோட கிரீமி லேயர் மட்டுமே தான் அதை வந்து இனிஷியலி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகுதான் அந்த கிரீமி லேயர்னு சொல்லி வச்சு அந்த கிரீமி லேயர் வந்து கம்ப்ளீட்டா இல்லாம அவங்களுக்கு வந்து எந்த இடஒதுக்கீடும் கிடையாதுன்னு சொல்லி பிசில இருந்து கிரீமி லேயரை வந்து தனியா தூக்கி வச்ச பிறகுதான் உண்மையான ஓபிசிக்கு வந்து அந்த ரிசர்வேஷன்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சது. இப்ப நான்லாம் ஒரு கிரீமி லேயர் ஓபிசி. எனக்கு வந்து பின்னாடி பாத்தீங்கன்னா வந்து எந்த ஒரு ரிசர்வேஷன் வந்து கிடையாது. சோ கிடையாது. ஆனா நான் என்ன ஒண்ணும் கெட்டு போலையே, நான் நல்லா தானே இருக்கேன். சோ வந்து ஓபிசி சமூகத்துக்கு நீங்க இடஒதுக்கீடு கொடுக்கல, கிரீமி லேயர் ஓபிசிக்கு நீங்க இடஒதுக்கீடு கொடுக்கலனாலும் அவங்க நல்லா தான் இருப்பாங்க. தட் இஸ் த பாயிண்ட். சோ இப்ப இந்த இடத்துல நீங்க சொல்ற பாயிண்ட்க்கு வரேன். இப்போ நீங்க எஸ்சியாக இருந்தால் வந்து நீங்க எவ்வளவு உச்சத்துக்கு போனீங்கன்னாலும் உங்க பிள்ளைக்கு மீண்டும் மீண்டும் வந்து இடஒதுக்கீடு வேணும். ஏன்னா அப்பதான் திருப்பி வரதான் அந்த சோசியல் ஸ்டிக்மா ஓவர் பீரியட் ஆஃப் ஃபியூ ஜெனரேஷன்ஸ் போகுது அதுக்குள்ள அப்படிங்கிற ஒரு இதுக்கு வரும். பட் இஃப் நீங்க சொன்ன அந்த கேரக்டர் வந்து நீங்க என்ன சொன்னீங்க, ஒரு கேரக்டர் வந்து ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்குது, அதோடைய குழந்தைக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி. பட் எஸ், சோ அந்த கேள்வியில இப்ப நீங்க சொன்ன அந்த கேரக்டர் வந்து பிசி சமூகமாக இருக்கும் என்றால் அவங்க அந்த பெரிய ஐஏஎஸ் ஆபீசர் பொசிஷனுக்கு அவங்க இடஒதுக்கீடு அட்வான்டேஜை யூஸ் பண்ணி, ஆக்சுவலி ஐஏஎஸ்க்கு டைரக்டா ரிசர்வேஷன் கிடையாது, ரிலாக்ஸேஷன்ஸ் மட்டும் தான் உண்டு, ஏஜ் அண்ட் ஃபீஸ் அந்த மாதிரி விஷயங்கள்ல. சோ வந்து அவங்க எங்க ரிசர்வேஷன் கிடைச்சிருக்கும்னா அதுக்கு முன்னாடி அவங்க படிச்ச இன்ஜினியரிங்லயோ இல்ல ஏதோ ஒரு இதுலதான் அவங்களுக்கு இது கிடைச்சிருக்கும், ரிசர்வேஷன் கிடைச்சிருக்கும். அதை யூஸ் பண்ணி அவங்க சிறப்பா படிச்சு பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து ஐஏஎஸ்ல உச்சியில போய் உட்கார்ந்துருக்காங்க என்றால் அவங்களுடைய குழந்தை வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரீமி லேயர்ல வெளில போயிடுவாங்க.
அப்படிதான் சிஸ்டம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க வெளில போயிடுவாங்க. நீங்க ஆசையே பட்டாலும் அவங்க ரிசர்வேஷன் கொடுக்க முடியாது. வேறஸ் இஃப் தட் பர்சன் இஸ் எஸ்சி, அவங்க எஸ்சியில கிரீமி லேயர் கிடையாது. அதனால அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களுக்கு ரிசர்வேஷன் உண்டு. இப்ப இந்த இடத்துல வந்து இன்னொரு பாயிண்ட நான் சொல்லிக்க விரும்புறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, நீங்க சொல்றீங்க உச்சமான ஐஏஎஸ்க்கு போயிட்டாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது உச்சம் கிடையாது. அதுக்கு அடுத்தது வந்து அவங்களுக்கு கீழ பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க மகன் வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடரா வர விரும்பலாம். அவங்க மகன் வந்து ஒரு மினிஸ்டரா வர விரும்பலாம். ஒரு பிரைம் மினிஸ்டரா வர விரும்பலாம். இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. அப்போ அவங்களுக்கு அந்த இடத்துல இப்போ வந்து பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஒரு எஸ்சி கம்யூனிட்டினா எஸ்சி ரிசர்வ்டு சீட் அவங்களுக்கு கொடுக்கப்படணும். அப்பதான் அவங்க ரெப்ரசன்டேஷனுக்கு வருவாங்க இல்லையா? சோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து அவங்க முன்னேறிட்டாங்க. ஏஎஸ்ஐ அட்டென்ட் பண்ணிட்டாங்க. இனிமே அவங்க பரம்பரைக்கே ரிசர்வேஷன் கிடையாது. அப்படி கிடையாது. அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் வந்து கட்டாயம் கொடுக்கணும். ரைட். இல்ல அடுத்த தலைமுறையும் அவங்க ஒரு ஐஏஎஸ்ஏ வர விரும்புறாங்களா? ரைட். அவங்களுக்கு அது கொடுக்கணும். முடிஞ்சது. இப்ப இந்த இடத்துல சப்போஸ் அவர் ஒன்னும் அவ்வளவு உச்சம் போல. அவர் ஆனா ஏதோ ஒரு கிளரிக்கல் பொசிஷன்ல இருக்காரு. அவருக்கு வந்து கொடுக்கணுமா? அதான் வந்து வந்து அவரோட கம்யூனிட்டிலேயே வந்து எந்த ரிசர்வேஷனும் கிடைக்காதவங்க இருக்காங்களே. அப்போ அவங்க கம்யூனிட்டியில வந்து இந்த இவருக்கு ஏன் நீங்க குடுக்குறீங்க? அவங்க அப்பா தான் ஆல்ரெடி வந்து ஒரு ரிசர்வேஷன்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சு. ஒரு கிளரிக்கல் பொசிஷன்ல இருந்துகிட்டே ஒரு வீடு வாங்கிட்டாரு. பிள்ளைகளை நல்லா படிக்கக்கூடிய அளவுக்கு வந்து எக்கனாமிக்கல் வெல்பீயிங்க்கு வந்துட்டாரு. பிறகு எதுக்கு நீங்க குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது. சோ இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து முதல்ல எல்லாருமே உடல் உழைப்புல தான் ஆரம்பிப்போம். எல்லா சாதியுமே முதல்ல பாத்தீங்கன்னா உடல் உழைப்புல தான் ஆரம்பிப்போம். ஒரு சில சாதிகள் வேணா கடவுள் பெயரை சொல்லி உடல் உழைப்பே இல்லாம வந்து பல அட்வான்டேஜஸ் வந்து அனுபவிச்சிருக்கலாம். பட் வந்து பொதுவாக வந்து உடல் உழைப்புல தான் எல்லா சமூகமுமே ஆரம்பிக்கும். உடல் உழைப்பு, அவங்க பையன் உடல் உழைப்பு, அவங்க பையன் உடல் உழைப்பு இப்படியே வந்துட்டு இருக்கு. சோ அதுக்கப்புறம் வந்து கல்வி அப்படின்னு ஒண்ணு வந்து நம்ம சொசைட்டிக்குள்ள இன்ட்ரடியூஸ் ஆனோடனே அவங்க பையன் வந்து நான் அதான் படிக்கல, என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு படிக்க வைக்கிறாங்க. இவங்க அப்பா அம்மாவால பெருசா படிப்பு சொல்லி கொடுக்க முடியாது. அதோட முக்கியத்துவமும் ரொம்ப பெருசா தெரியல. சோ ஒரு 5th ஸ்டாண்டர்டோ 8th ஸ்டாண்டர்டோ வரைக்கும் அந்த குழந்தை வந்து போகும். அதுக்கு மேலேயும் போகலாம். பட் ஜென்ரலா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் இந்த அளவுக்கு போறதை வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு பிறகு அவங்களுடைய குழந்தை அப்படின்னு சொல்லி ஒண்ணு வருது இல்லையா? அந்த குழந்தைக்கு இவங்க வந்து நான் 10th படிச்சிருக்கேன், என் பிள்ளை டிகிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து அவங்க வந்து தான் குழந்தைய வந்து அவங்க டிகிரி படிக்க வைப்பாங்க. சோ வந்து டிகிரி படிச்சுட்டு அவங்க என்ன ஒரு வேலைக்கு போவாங்க. ஏதோ வந்து சோ இவங்க இந்த 10th படிச்சிருக்காங்க இல்லையா? இந்த 8th 10th 5th படிச்சாங்கல்ல, இவங்க வந்து ஒரு ஃபேக்டரி லேபர் வந்து அந்த மாதிரி ஒரு இதுல வேலை பார்த்திருப்பாங்க. அதுக்கு பிறகு வந்து இவங்க ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் கம்பெனில ஒரு மேனேஜர் வேலை, ஒரு டிரான்ஸ்போர்ட்ல ஒரு 4 பஸ்ஸ மேனேஜ் பண்ற வேலை, இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலைக்கு போயிருப்பாங்க. அடுத்து அவங்க குழந்தை வந்து நான் வந்து இந்த மாதிரி இருக்கேன். என் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்க முடியும் ஓரளவுக்கு. இப்போ நான் வந்து என்ன பண்றேன், என் குழந்தைய வந்து பேங்க் எக்ஸாம்க்கு ட்ரை பண்ண சொல்றேன், குரூப் 4 ட்ரை பண்றேன், குரூப் 3 ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒண்ணு பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த நம்ம சொல்லக்கூடிய இடஒதுக்கீடுல கிளரிக்கல் பொசிஷன் கவர்மெண்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கிடைக்குது. இது பாத்தீங்கன்னா 4வது தலைமுறை. அதுக்கு பிறகு அவங்க வந்து அந்த கவர்மெண்ட் ஜாப்ல வந்து உட்கார்ந்துட்டு ஐஏஎஸ் எல்லாம் எப்படி இருக்குல்ல, சல்யூட் அடிக்கிறோம்ல, நம்ம பிள்ளை இப்படி கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். அதுக்கு பிறகு அவங்க 4th or 5th ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு அதிகாரத்துக்கு அப்பதான் வருவாங்க. முடிவெடுக்கும் இடத்துக்கு அப்பதான் வருவாங்க. நீங்க யாரனா பாருங்க, ரிசர்வேஷன்ல எஸ்சி ரிசர்வேஷன்ல எஸ்டி ரிசர்வேஷன்ல வந்தவங்களே பாத்தீங்கன்னா கூட இந்த ஒரு டியூ கோர்ஸ் தான் வந்திருப்பாங்க. குறைந்தபட்சம் ஒரு 2 தலைமுறையாவது அவங்க வந்து இந்த சொன்ன ஒரு படிப்படியா தான் வந்திருப்பாங்க. சோ ரிசர்வேஷன் அப்படில வந்து ஒரு தலைமுறையில யாராலையுமே வந்து டைரக்டா போய் ஒரு பெரிய பாலிட்டிஷியனாவோ இல்ல ஒரு பெரிய ஒரு ஐஏஎஸ்ஆவோ போய் உட்கார்ந்துட முடியாது. சோ இந்த ஒரு 3-4 தலைமுறை 5-6 தலைமுறை கழிச்சுதான் அவங்க பாத்தீங்கன்னா வருவாங்க. அதுக்கு அடுத்ததுதான் அவங்க வந்து இந்த ஐஏஎஸ் கூட மினிஸ்டருக்கு தான்ப்பா சல்யூட் அடிக்கிறாரு, நான் மினிஸ்டர் ஆகணும்ப்பா, என் பிள்ளை மினிஸ்டர் ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது அவங்க பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனுக்கு வருவாங்க. சோ இது இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு. ஐ மீன் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். வேற எதுவும் கேள்வி இருக்கா? எல்லாரும் பேசி முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்ப 12-11 மணி ஆயிடுச்சு. அதனால நம்ம இதோட நிறைவு செய்வோம். இன்னையுடைய கருத்து நிகழ்வும் நிறைய தோழர்கள் இன்னைக்கு சார் அப்ப நம்ம முடிச்சிருவோமா? ஆமா, நிறைய தோழர்கள் கலந்துக்கிட்டாங்க. மேடமும் நல்லா சிறப்பா உரையாற்றினாங்க. அதனால மேடத்துக்கும்
நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். இதோட இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம். நான் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வுல மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சார் காணும். சரி, கேட்கலையா? வேற எதுவும் கேள்வி யாருக்கும் இருக்காப்பா? இல்ல எதுவும் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண விரும்புறீங்களா யாருனாட்டு? கேக்குதா? இல்ல கேட்கலையா? நம்ம முடிச்சுக்கலாம். சரியா? மிக்க நன்றி. ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் மாநில சோசியல் மீடியா கோஆர்டினேட்டர் திரு ஆண்டோ அவர்களுக்கு நன்றி. கேள்வி கேட்ட அனைவருக்கும் நன்றி. ரொம்ப பொறுமையா இவ்வளோ பேரு எல்லாரும் லிசன் பண்ணி கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம திருப்பி அடுத்தது வந்து நம்ம காங்கிரஸ் உள்ளாட்சி பிரிவுல வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து நம்ம பண்ண போறோம். ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது ஒண்ணுமே ஒரு அரசியல் பயிற்சியா யாருக்குனாலும் ஒரு புரிதல் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஸ்பேஸை வந்து நம்ம டைம் எடுத்து வந்து பண்ணிட்டு இருக்கோம். யார் அரசியலுக்கு வர விரும்புறாங்க, யார் வந்து நம்மளும் ஒரு மக்கள் பிரதிநிதியா ஆகலாம், ஒரு பஞ்சாயத்து தலைவர், ஒரு வார்டு மெம்பர், ஒரு ஏதோ ஒண்ணு வந்து நம்ம ஆகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பாலிட்டிஷியன்ஸ், இவங்களுக்கு நம்ம வந்து நிறைய பயிற்சிகள் வச்சு காங்கிரஸ்ல வந்து இப்போ அவங்கள கை தூக்கி விட்டுட்டு இருக்கோம். ஸோ வந்து யாருக்கு வந்து நீங்களோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவர்களோ ஒரு நேர்மையான, ஒரு நியாயமான, ஒரு சாதி சமத்துவம், மத சமத்துவம், பாலின சமத்துவத்தினுடன் ஒரு சமூகத்தை, ஒரு நாட்டை அமைக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒவ்வொருவருமே எங்க கூட இணைந்து வந்து நீங்க பயணிக்கலாம். நீங்களோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ எவ்வளவு முடியுமோ பண்ணுவோம் அதுக்காக. ஸோ யார் வந்து பண்றதுக்கு விருப்பம் இருக்கோ அவங்க வந்து எனக்கு கால் பண்ணுங்க. என்னோட நம்பர் வந்து 98 94 15 05 27. நான் திரும்ப சொல்றேன், 98 94 15 05 27. ஸோ நீங்க வந்து எனக்கு கால் பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து பயணிப்போம். உங்க அனைவருடன் இந்த ஒரு 2 hour ஸ்பெண்ட் பண்ணதுல எனக்கு மிக மிக மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.